இப்போ நம்ம வந்து இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறார். இப்போ முன்னாடி சூஷ்ம பஞ்சபூதங்கள் தன்மாத்திரை இதெல்லாம் தாமச அகங்காரத்துலேருந்து வந்தது. அதான் தாமசி சக்தி நல்லா அந்த சக்திக்கு பேரை கொடுத்தார். ராஜசி சக்தி தாமசி சக்தின்னு அந்த குணங்களுக்கெல்லாம் பேரை கொடுத்துட்டாரு. இப்போது அது சூஷ்மமாக இருந்த அந்த இதெல்லாம் இப்போ ஸ்தூலமாக போகிறது, வெளியில் தெரிகிற மாதிரி இப்போ உலகத்தோட படைப்பு ஏற்பட போகிறது. அதை தான் சொல்கிறார். ஸ்தூலம் சரீரம் வட்சியாமின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். நான் வந்து பிரம்மத்தோடைய ஸ்தூலமான சரீரத்தை இப்போ நான் விஸ்தாரம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நாரதரே கேளுங்கள். பிரம்மா சொல்லிட்டு இருக்கார் நாரதட்ட, எத்தனேன யஸ்ருத்வா, நீ முயற்சியோடு கரெக்டாக கேட்கணும். நீ கேட்க கேட்க விமுச்சியத்தே, உனக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஸோ பூத சூக்ஷ்மானி தன்மாத்திராணி புற உக்தானி. நான் வந்து முன்னாடி பூத சூஷ்மமான பூதங்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவை இருக்கும், அந்த மாதிரி ஒரு 5 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் நான் சூஷ்மத்தை பற்றி சொல்லிட்டேன். தன்மாத்திரையும் முன்னாடி உனக்கு நான் சொல்லியாச்சு. புறா உக்தானி யானிவை அப்படி சொன்னவை தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ ஸோ பஞ்சீகரணம்னு ஒன்று நடக்கிறது இயற்கையில். ஒரு பஞ்சீகரணம்ங்கிறது நடக்கிறது. அதனால தான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பேரே சொல்கிறோம் அவளுக்கு. பஞ்சகிருத்தியம் பண்ணினா, சூஷ்ம பூதங்கள்லேருந்து ஸ்தூல பூதத்தை ஏற்படுத்தினாள். அதனால அவளுக்கு பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ பஞ்சீகிருத்தியான்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் நம்ம அர்த்தத்தை முதல்ல பார்த்துடுவோம். ஏன்னா இதைத்தான் திருப்பி சொல்ல போகிறாரு இங்கே வரிசையாக. ஸோ முதல்ல ஆகாசம் தான் முதல்ல வந்தது. பஞ்சபூதத்தில் முதல்ல வந்தது ஆகாசம். ஆகாசத்தோட குணம் வந்து நம்ம சப்தம்னு சொல்கிறோம். இந்த ஆகாசம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது சப்தத்தை. ஸோ இந்த ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான், அந்த சப்தத்தை மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு குணம் தான் ஆகாசத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆகாசத்துலேருந்து வந்தது அந்த வாயு. ஸோ வாயுவுக்கு வந்து ஸ்பர்ஷம்னு ஒரு குணம் இருந்தது இல்லையா, தொடுதல். அந்த தொடுதல் குணத்தோடு இப்போ ஆகாசத்தோட குணமான அந்த சப்தத்தையும் சேர்த்துக்கும். ஏன்னா வாயு வந்து பயங்கர ஊதல் காற்று அடிக்கும். சிலப்போ பயங்கரப்போ சத்தம் கேட்குறதா இல்லையா, நமக்கு பேய் காற்று அடிக்கிற வச்சு அந்த காற்றோட சத்தத்தை கேட்குறோம். ஸோ அந்த சத்தம்ங்கிற அந்த முன்னாடி உள்ள குணத்தையும் சேர்த்துக்கிறது இந்த வாயு ஆப்படுது. இப்படி அந்த பின்னாடி வர அக்னி வந்து இந்த மேலுள்ள 2 குணத்தையும் தன்னோடு சேர்த்துக்கும். அக்னியோட இயல்பான குணம் என்னது, அந்த ரூபத்தை காட்டுறது, அந்த தேஜஸ் அதோட ஒளி. இதை தவிர அதுக்கு வந்து அக்னிக்கும் ஒளி இருக்குது. ஸோ அந்த முன்னாடி உள்ள வாயுவோட தொடுதல் இருக்குது. ஸோ தொட்டால் சுடுறதா இல்லையா, ஸோ அந்த தொடுதல் அந்த வாயுவோட குணத்தை எடுத்துக்கிறது. அப்புறம் படப்படான்னு எரிகிறது, அப்போ சப்தம் இருக்குது. ஸோ இப்படி மேலுள்ள குணங்களை எல்லாம் சேர்த்துக்கும். அடுத்தது வர்றது பார்த்தா ஜலத்துக்கு 4 குணம் இருக்கும். தன்னோட குணமான இயல்பான ரசங்கிற குணத்தோடு கூட மேலுள்ள 3 குணத்தையும் சேர்த்து 4 குணம் ஜலத்துக்கு. பின்னாடி வரக்கூடிய அந்த கடைசியில் வரக்கூடிய பூமி, ஜலத்துலேருந்து பூமி வருது. அந்த பூமிக்கு கந்தம்ங்கிறது தன்னுடைய குணம். ஆனால் இது மற்றதோட 4 குணத்தையும் சேர்த்துக்கும். ஆனால் எல்லா பஞ்சபூதமுமே ஒரு பஞ்சபூதமே தன்னோடைய குணம் பிரதானமாக வச்சுக்கும். தன்னோட குணம் ஆகாசத்தை பொறுத்தவரை பாதி வந்து அதோட இதுதான் எனது சப்த குணம் தான். பாக்கி 4 குணமும் 1/8 எடுத்துக்கும். மற்ற 4 குணத்தையும் 1/8 அப்படி எடுக்கும்போது மொத்தம் அரை. அப்படி அரை ப்ளஸ் அரை 1. அப்படி சப்தத்துக்கு தன்னோடு குணம் ப்ளஸ் மற்ற 4 குணம் இப்படி இருக்குங்கிறத தான் இப்போ சொல்ல வரார். ஸோ தானியேவ, ஸோ இந்த சூஷ்ம பூதங்கள் அவையெல்லாம் 5 சேர்க்கை, அதாவது தன்னோடு ஒரு அரை, மற்றதோடு 4 1/8 அப்படி ஒரு அரை, அப்படி சேர்த்து பஞ்சபூத சமுத்பவக, இது ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஏற்படுகின்றன. பஞ்சீகரண பேதக அயம், இதுதான் பஞ்சீகரணம் என்ற விதி. அது எப்படி ஏற்படுகிறதுங்கிறது இதுதான் அப்பா விதி. சுணு சம்பதத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படி பஞ்சீகரணம் ஆறுதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதை நீ கேளு நாரதான்னு சொல்கிறேன். ரசதன்மாத்திராம். ஸோ பிரதம முதல்ல
உபாதாய மனசி அப்பி. ஸோ மனசில் அந்த ரசத்தன்மாத்திரை அந்த ஜலத்தோட தன்மாத்திரை அதை முதல்ல மனசில் வச்சு வாங்கிக்கோங்கிறார். ஏன்னா இப்போ எல்லாம் பிரளய ஜலந்தான் மெயினாக, ஜலந்தான் ஆதாரமாக முதல்ல வரக்கூடிய என்ன பார்த்தா ஜலந்தான் வருது. அந்த சப்தமெல்லாம் கூட பின்னாடி தான் வருது. ஸோ மனசி அப்படி மனசில் அலசி ஆராயணம், ரசத்தோடு தன்மாத்திரை வச்சு அலசி ஆராய்ந்து பார்த்து கல்பையேச்ச ததா தத்வை. ஸோ அதிலிருந்து மற்றதையும் புரிஞ்சுக்கோ, அதிலிருந்து கல்பனை பண்ணி பார்த்துக்கோ, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோ நீ. ஸோ யதா பவதி ச உதகம். ஸோ உதகம் எப்படி வருது, தண்ணி எப்படி வருதுங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சு பார்த்து இது மாதிரி தான் மற்ற 4 பூதங்களும் வருது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு உதகத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார் அவர். उदके मिश्रयेच्छ अंशान् कृते रसमये ततः. शिष्टानाம்னா பாக்கி 4, சிஷ்டம்னா மீதி 4 இருக்குது. இந்த ஜலத்தை தவிர பஞ்சபூதத்தில் மீதி 4 இருக்குது. அந்த 4லையும் சைவ பூதானாம், அந்த 4 பஞ்சபூதங்கள், 4 பூதங்களிலும் அம்சான் கிருத்வா கொஞ்சோண்டு அம்சத்தை எடுத்துக்கோ. இந்த ரசத்தன்மாத்திரை ஆகப்பட்டது மற்ற 4 குணங்களில் கொஞ்சமாக ஒரு அம்சான் கிருத்வா, ஒரு அம்சம். என்ன அம்சம்னு சொன்னால் 1/8. அதோடைய இதில் மொத்தத்தில் 1/8 பார்ட், அதான் அம்சம். அந்த அம்சத்தை பிருத்தக் தனித்தனியாக எடுத்துக்கும். ஸோ ஆகாசத்துலேருந்து 1/8 அப்படி ஒரு பஞ்சபூதத்துலேயும் 1/8 எடுத்துக்கும் இந்த தண்ணி. உதக்கே மிஸ்ரயேத்து, அதோட குணத்தெல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கும். அப்படி சேர்த்து அம்சான் கிருத்தே ரசமயே ததக, அப்படி சேர்க்கும்போது தான் அது மொத்தத்தில் ரசமயமான ஸ்தூலபூதமான ஜலம் ஏற்படுகிறது. ஸோ இதோட 1/2 + 4/8 1/2. ஸோ ஒரு ஜலம் ஸ்தூல ஜலமாக ஆறதுக்கு இப்படி எல்லாத்தோட பஞ்சீகரணம் தேவை. तदा भूतविभागे च चैतन्ये च प्रकाशिते चैतन्यस्य प्रविष्टात्तु तदा अहम् इति संशयः. ஸோ ததா பூத விபாகே. ஸோ இப்படி இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அரையாக சேர்த்து ஒன்று ஆயிடுது. ஸ்தூல பூதங்கள்லாம் வந்துடுது இல்லையா. இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களில் ஜலம், அதாவது சைத்தன்யம், பகவான் உள்ள நுழையணும், இல்லாட்டா ஜடமாக தான் இருக்கும், அதோட காரியம் ஒன்றும் நடக்காது. ஸோ சைத்தன்யமான பகவான் அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரகாசித்தே, அதுக்குள் பிரகாசம் ஏற்படும் போது சித்தார பகவான் உள்ளே நுழையும் பொழுது சைத்தன்யசிய பிரவேசாத்து, அந்த சித்துங்கிற சைத்தன்யம் உள்ள அந்த பஞ்சபூத சரீரம், இப்போ சரீரம்னு எடுத்துக்கலாமே. ஸோ பஞ்சபூதங்களால் ஆன சரீரத்திலையோ ஒரு ஜந்துலையோ எதுலேயோ அந்த சைத்தன்யம் உள்ளே நுழையும் போது அப்பொழுது அகம் இது சம்சய. ஸோ என்ன ஆகுது, நான் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துடுது. ஸோ அப்போ தான் நான்கிறது ஏற்படுது. அந்த சித்து அவைனா அகங்கிறது முக்கியமாக தேவை. நான்கிற உணர்வு இல்லாட்டன்னு என்ன பண்ண முடியும், நான்கிற உணர்வு அந்த சித்து உள்ளே போகிற வச்சு நான் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணிக்கிறது அந்த பஞ்சபூதங்களான அந்த ஜந்துவில். प्रतीयमाने तेन एव विशेषेण अभिमानतः आदिनारायणः देवः भगवान् इति स उच्यते. ஸோ பிரதீயம்னா வெளிப்படுதல், தோன்றுறது. ஸோ பிரதீயமானே தேனையேவ, அந்த அகம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த அகம் உண்டாருது உள்ளுக்குள்ள. ஸோ விசேஷேன அபிமானித்தக, இப்போ அபிமானம் ஏற்பட்டுருக்குது. அபிமானது நான், அந்த நான்கிற உணர்வு நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அபிமானம் ஏற்படுறது அந்த அகத்துக்கு, விசேஷமாகிடுறதப்போ நிர்விசேஷமான பகவான் எப்பவுமே நிர்விசேஷம் சொல்லுவாள். சித்துங்கிறது நிர்விசேஷமாக தான் இருக்கும், ஒரு விசேஷம் கிடையாது, மாறவே மாறாது, சாட்சியாக உட்காந்துருக்கும், அதான் நிர்விசேஷம். ஆனால் இந்த அகங்கிற உணர்வு அப்படி நிர்விசேஷமான உள்ளே நுழைஞ்சது, உள்ளே போன உடனே அகம் நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் ஏற்பட்டு, அந்த கௌரவம் ஏற்பட்டு ஆதி நாராயணக தேவக. ஸோ இந்த அகங்கிறது இப்போ ஆதிநாராயணனான அகம், அந்த தெய்வம்
நாராயணன்றதான் சித்தா உள்ள நுழைஞ்சிருக்கார். ஸோ அப்படி முதல்ல நுழைந்த அந்த நாராயண தெய்வம் பகவான் இதிச்ச உச்சதே, அந்த முதல்ல வர அகம்தான் நாதி நாராயணன் சித்து என்று சொல்லப்படுகிறார். முதல்ல உள்ள நுழைஞ்ச அகத்துக்கு பேர் நாராயணன் அல்லது சித்து, தேவன், பகவான், இப்படி எல்லாம் சொல்கிறோம். அதை विभागे स्पष्टतां गते वृद्धिं प्राप्य गुणैश्च इत्थम् एकैक गुणवृद्धितः. கனிபூதே அத பூதான, கனிபூதான இந்த கனமாயிடுறதுன்னு என்ன அர்த்தம்? ஸ்தூல பூதமாக ஆயிடுறது, பிரகாசமாக வெளியில் வரக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள பெரிய பெரிய பஞ்சபூதங்கள். ஸோ அப்படி ஸ்தூலமான பஞ்சபூதங்களில் விபாகே ஸ்பஷ்டதாங்கதே, அது விபாகம் ஆகிடுறது, இல்லை 5 விதமான இதாகிடுறது. ஆக்சுவலாக எல்லாமே பரமாணு தான். பேசிக்காக இருக்கிறது என்னது? மைன்யூட் ஆட்டம். ஆட்டம்லேயும் மைன்யூட்டாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டது தான் பல பல ஆட்டம்ஸ் சேர்ந்து சேர்ந்து ஒரு பாகமாக உருவாருது. நம்பர் ஆஃப் பரமாணு சேரும்போது அது ஜலமாகுது, அதை விட ஜாஸ்தி, அதை விட ஜாஸ்தி, அப்படி ஓரோன்னும் விதவிதமான பரமாணுக்களோடு சேர்க்க தான். ஆக மொத்தம் இந்த 5 பூதமாக வெளிப்படுத்துறது எல்லாமே வெளியில் தெரியுது. ஸோ ஸ்பஷ்டதாம் கதே, ஸ்பஷ்டமாக தெரியுறது. ஜலமோ வாயுவோ ஆகாசமோ அப்படி வரும்போது விருத்திம் பிராப்பிய குணைஹி, ஸோ எல்லாமே அந்த குணத்தில் தான் எல்லாமே வருது. ஸோ அந்த குணங்களோடு சேர்ந்து அது விருத்தி அடைந்து இத்தம் ஏக்க குண விருத்திதக. இப்போ இங்கே குணம்னு சொல்கிறது நம்ம தன்மாத்திரையை சொல்லலாம். இங்கே ஒன்றுக்கும் பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திரை இருக்குது. ஸோ அந்த தன்மாத்திரைகளோடு கூட அந்த குணவிருத்தியோடு ஏற்படுகிறது, விரிவடைகிறது. இப்போ வாயுன்னு சொல்கிறது என்னது? முதல்ல ஸ்பர்ஷ குணம் மட்டும்தான் இருந்து சொன்னோம். இப்போ என்னாச்சு? கந்தத்தையும் சேர்த்துன்னு கொடுத்தோம் இல்லையா? 1/8 ஆஃப் கந்தம் அதில் வந்துருத்தோ. அப்போ என்னாச்சு? வாசலில் மழை வரத்துக்கு முன்னாடி நமக்கு காற்றில் அந்த மனம் தெரியுது இல்லையா? மழை பெய்ய போகிறது சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ வெறும் வாயு இருந்தால் ஸ்பர்ஷம் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் விருத்தியாக எடுத்துப்போம், அந்த கந்தம்ங்கிற குணத்தை சேர்த்து நிறுத்தும். அதனால நமக்கு மூக்கில் தெரியுது மழை வர போகிறது சொல்கிறோம் நம்ம. மணக்கிறது பாரு, மழை அடிக்கிறது சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி விருத்தி ஏற்படுகிறது அதோட குணங்களில். என்னப்பா கனன்னு சொன்னால் மேகம்னு அர்த்தம் நார்மலாக. ஸோ கனிபூத்தேன்னா கார்மேகத்துக்கு கனின்னு சொல்லுவோம் நம்ம. கார்மேகன்னா நிறைய திக்க டென்ஸ் வாட்டர் இருக்கிறனால அது மாதிரி இங்கே பூதங்கள்லாம் டென்ஸ் ஆகிடுறது, ரொம்ப கனமாகிடுறது. தமிழ் அது கனம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கனமாக இருந்துன்னு என்ன அர்த்தம்? முன்னாடி சூஷ்மமாக இருந்து இப்போ எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் வந்துடுது. எல்லாத்தோட அட்டாச்மெண்ட் வந்தோடனே அது நல்ல விருத்தி ஆகிடுது இல்லையா? அதுதான் கனிபூத்தேன்றது. ஓகே. आकाशस्य गुणश्च एकः शब्द एव न च अपरः शब्दस्पर्शौ च वायोः च द्वौ गुणौ परिकीर्तितौ. ஸோ ஆகாசத்தோட முதல்ல ஒரே ஒரு குணம் தான் இருந்தது இல்லையா? ஏகக சப்தம்ங்கிற குணம் மட்டும்தான் இருந்தது ஆகாசத்துக்கு. நச்ச அபரக, வேறு எந்த குணமும் முதல்ல இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ விருத்தி ஏற்பட்டோடனே என்ன ஆகிடுது? அதே இப்போ விருத்தி ஏற்பட்டோடனே ஆகாசத்துக்கு அதே குணம் அது மட்டும் தான் இருக்க போகிறது. ஆனால் சப்த ஸ்பர்ஷவுச்ச வாயுக்கு பார்த்தா 2 குணம். ஸோ சப்தமும் ஸ்பர்ஷமும் தொடுதல்ங்கிற உணர்ச்சியும் வாயுக்கு 2 ஏற்படுகிறது. தௌகுணம் பரிகீர்த்தி தௌ. இப்போ தான் அதை திருப்பி விளக்குறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்படி வாயுவுக்கு 2 குணங்கள். शब्दश्च स्पर्शश्च रूपं एते त्रयः गुणाः शब्द स्पर्श रूप रसाः चत्वारः वै जलस्य च. ஸோ மூணாவதாக வரக்கூடிய அக்னி மேலுள்ள 2 குணத்தையும் எடுத்துக்கிறது. ஆகாசத்தோட சப்தங்கிற குணத்தையும் எடுத்துக்கிறது. அப்புறம் வாயுடைய ஸ்பர்ஷங்கிற குணத்தையும் எடுத்து 3 குணம். அதுக்கு ரூபம் அதோட ஒரிஜினலாக இருக்கக்கூடியதே ரூப குணம். ஸோ அதையும் சேர்த்துட்டு மொத்தம் 3 குணங்கள் ஏற்படுகிறது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம். ஸோ ரசங்கிறது ஜலத்தோட இயற்கையான குணம். அதோடு கூட மேலுள்ள 3 குணங்கள். முதல்ல ஆகாசத்தோட சப்தம், வாயுவோடைய ஸ்பர்ஷம்,
அப்புறம் இதோடைய இது தேஜஸ் அக்னியோடைய ரூபம் இதையும் சேர்த்துண்டு தன்னோட 4வது குணமாக ரசத்தையும் சேர்த்துண்டு 4 குணங்களோடு ஜலம் இருக்கிறது. पृथिवी गुणाः एवं मिलितयोगैश्च ब्रह्माण्ड उत्पत्तिः उच्यते. ஸோ இது கூட சேர்ந்து இந்த 4 குணங்களோடு சேர்ந்து இந்த மேலுள்ள சப்தம் ஸ்பர்ஷம் ரசம் ரூபம் இது 4ம் சேர்ந்து கந்தம் பூமியோடைய இயற்கையான குணம் கந்தம் மனம் அதையும் சேர்த்துட்டு பிருத்வி குணாக மொத்தம் 5 குணம் பிருத்விக்கு. ஏவம் மிலித யோகேஷா இப்படி ஒன்று சேர்ந்து பிரம்மாண்ட உற்பத்திக்கு உச்சத்தை இப்படி தான் பிரம்மாண்டமே ஏற்படுகிறது. மெயினாக குணத்தோட அடிப்படையிலே பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் பஞ்சபூதங்கள் தான் உலகத்தையே அப்படியே மொத்தமாக நிறைக்கக்கூடியது பஞ்சபூதங்கள். ஸோ இதுதான் பிரம்மாண்ட உற்பத்தி என்றே சொல்லப்படுகிறது. நம்ம சௌந்தர்யலகரில் பார்க்கும்போது பஞ்சதசின்னு சொல்கிறோம், பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னலாம் சொல்கிறோம் இல்லையா. பஞ்சதசாட்சரி மந்திரம் சொல்லும்போது இதோடு சம்மந்தப்படுத்தி சொல்லுவாவா. இதில் பார்த்தீங்கன்னா 5 + 4 + 3 + 2 + 1ன்னு கரெக்டாக 15 வந்துடுது. ஸோ இதே மாதிரி தான் அதுவும் 15 மந்திரங்களாக அந்த ஓங்காரமே அப்படி வடிவெடுத்து அப்படி 15 மந்திரம் பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னு ஏற்படுகிறதுன்னு அந்த இடத்துல வரும்போது இதோட கம்பேர் பண்ணுவான். ஃபார் அ கம்பேரிசன் தே வில் யூஸ் திஸ். सर्वे जीवा मिलित्वा एव ब्रह्माण्ड अंश समुद्भवाः 84 लक्षाश्च प्रोक्ता वै जीवजातयः. சர்வே ஜீவாக எல்லா ஜீவர்களுமே இந்த மிலித்வா ஏவ இந்த எல்லா ஜீவர்களும் இந்த பஞ்சபூதத்தினால் ஆனவர்கள் தான். எல்லாரும் சேர்ந்து தான் பிரம்மாண்ட அம்ச சமுத்பவாக பிரம்மாண்டத்தினுடைய ஒரு அம்சமாக எல்லா ஜந்துக்களுமே பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்சங்கள் தான் அப்படி இருக்காங்க, பிறக்கின்றார்கள். சம் உத்பவாக பிறவி ஏற்படுகிறது. 84 லக்ஷாஷ்ட புரோக்தாகவை மொத்தம் 84 லட்சம். சதுரஷீதி அஷீத்தின 80 சதுகுன 4 84 லட்சம். ஸோ 84 லட்சம் ஜீவ யோனிகள் இருக்கிறது. ஸோ 84 விதமான ஒரு ஜந்துக்கள் இருக்குது உலகத்தில். கொசுவில் ஆரம்பித்து அப்படியே கொசுவோட சின்ன ஆட்டமாக அதோட சின்ன இதெல்லாம் இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும். அப்படி 84 லட்சம் யோனிகள் பகவான் பீஜம் இருக்காருன்னா உலகத்தில் உள்ள யோனிகள் 84 லட்சம் என்று ஜீவஜாதிகள் சொல்லப்படுகின்றன. பிறவியில் எத்தனை ஜந்துக்கள் இருக்குன்னா 84 lakhs. ஸோ இந்த 84 லட்சத்துலேயும் ஒருத்தன் வந்து சுற்றி வருவான். அப்படி ஒரு யோனியில் ஒரு அடி பிறந்து வருவான். अथ अष्टमोऽध्यायः ब्रह्मोवाच सर्गः अयं कथितः तात यत्पृष्टः अहं त्वया अधुना गुणानां रूपसंस्थां वै शृणुष्व एकाग्रमानसः. ஸோ பிரம்மா இப்போ சொல்கிறார், யார் நாரதர் பேசிட்டு இருக்கார் இல்லையா, சர்க்கக அயம் கத்திதாக தாத்தா இப்படி தான் கிரியேஷன் வந்தது, பிரம்மாண்டம் இப்படி தான் சிருஷ்டி ஆச்சு, பஞ்சபூதங்களை வச்சுட்டு குணத்தோட ஆதாரத்தில் சிருஷ்டி ஆச்சு. எத் பிருஷ்டக நீ கேட்டே இல்லையா, எப்படி சிருஷ்டி பண்ணுறா யார் பண்ணுறாலாம் கேட்டேன். நான் இப்போ சர்க்கம் எப்படி ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன் தொயா, அது நான் இப்போ சொன்னேன். குணானாம் ரூபசம்ஸ்தாம் வை, இப்போ இந்த குணங்களை பற்றி சொன்னேன் இல்லையா, சத்துவம் ரஜஸ் தமோ குணம்னு 3 குணம். இந்த குணங்களுடைய ரூபம் எப்படி, அதோட நிலை, அதோட சொரூபம் எப்படி, இந்த குணங்களுடைய இதெல்லாம் பற்றி நான் சொல்ல போகிறேன்ப்பா. சுணுஷ்வா கேளுப்பா, நீ ஏகாகிர மானசகா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசோடு கேட்கணும். நான் இந்த குணங்களோட சொரூபத்தெல்லாம் டீட்டெயிலாக விளக்க போகிறேன்றாரு.
त्वया நெடில் त्वया अधुना ओके सत्वं प्रीत्यात्मकं ज्ञेयं सुखात् प्रीति समुद्भवः आर्जवं च तथा सत्यं शौचं श्रद्धा क्षमा धृतिः नेक्स्ट श्लोक तथा लज्जा शान्तिः सन्तोष एव च एतैः सत्त्वप्रीतिः च जायते निश्चला सदा प्रतीतिः च सत्त्वप्रतीति கரெக்ட் 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 சத்துவம் பிரீத்தியாத்மகம் ஞேயம் சத்துவகுணம்னு சொன்னால் ரொம்ப பிரீத்தி அன்பு ஸ்நேகம் அதெல்லாம் இருக்கும் சத்துவகுணத்தோடு இருந்தாலும் அந்த பிரீத்தி வெளியில் தெரியும் அது பிரீத்தியை ஆதாரமாக கொண்டது அதை மாதிரி தெரிஞ்சுக்கும் சத்துவகுணத்துக்கு அது ஆதாரம் சுகாத்து பிரீத்தி சமுத்பவக சுகமாக இருந்தால் தான் அந்த பிரீத்தியோ ஸ்நேகமோ ஏற்படும் அதனால சுகமும் அந்த சத்துவகுணத்தினால தான் ஏற்படக்கூடியது அந்த சுகம் வந்தால் தான் பிரீத்தியே வரும் சுகமாக தான் சுகமாக இல்லாட்டா யாருக்கிட்ட ஸ்நேகமாக இருப்பான் ஒருத்தர்கிட்ட ஸ்நேகமாக இருக்க முடியாது அதனால சுகாது சுகம் இருந்தால்தான் அந்த பிரீத்தி ஏற்படுகிறது ஆர்ஜவம் நேர்மை ததா சத்தியம் இதெல்லாமே இந்த சத்துவகுணத்துடைய அந்த ரூபம் அதெல்லாம் சொரூபம் எப்படி சத்துவகுணத்தோட சொரூபம் என்னலான்னா நேர்மை இருக்கும் சத்துவகுணத்தோடு கூடியவன்ட்ட அப்புறம் சத்தியம் இருக்கும் சௌச்சம் சுத்தமாக இருப்பேன் அதாவது வெளியிலையும் சுத்தமாக இருப்பேன் மனசுலையும் சுத்தமாக இருப்பேன் அவன் ஸ்ரத்தையோடு இருப்பேன் க்ஷமா மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும் திருதி உறுதியோடு இருப்பேன் இதெல்லாம் சத்துவகுணத்தோடு ஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார் அனுகம்பான்னு பிரத்தியாரை பார்த்தா ஒரு தயை ஏற்படும் ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்தா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் தயை கருணை ஏற்படும் லஜ்ஜா ஒரு தர்ம காரியம் இல்லாத ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டிய வந்தால் அவனுக்கு வெக்கம் ஏற்படும் அதில் ஸோ சாந்திஹி மனசு அமைதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் சந்தோஷ ஏவச்சா ஏதைஹி இவற்றினால் சத்துவ பிரதீத்தின்னு ரெக்கக்னிஷன் அர்த்தம் வெளிப்படுதல் அதை தெரிந்துக்கிறது ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தானா நமக்கு சத்துவம் இவன்ட்ட ஜாஸ்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் சத்துவம் வெளிப்பாடு ஏற்படுகிறது ஜாயத்தே அப்படி ஏற்படுகிறது நிஷ்சலா சதா நிஷ்சலானது அதாவது மனசு வேவரிங்காகவே இருக்காது சத்துவ குணத்தோடு இருக்கும்போது மனசு அமைதியாக இருக்கும் சாஞ்சல்யம் ஏற்படாது அங்கே இங்கே அலையாது மனசு அப்படி இருக்கக்கூடியது சத்துவகுணம் சத்துவகுணத்தோடு ஒரு நிறம்னு பார்த்தா வெள்ளை அதாவது வெள்ளை கலருங்கிறது அதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்லப்படுறது அவ்வளோதான் அப்படியே வெள்ளை கலர்னு சத்துவம்னு அப்படி வெள்ளை கலர்லலாம் சத்துவம்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது சத்துவகுணத்தோடு ஒரு கலர்னு சொல்லும்போது எப்போவுமே தமசுக்கு கருப்புமா இல்லையா அவனோட உள்ளமெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படி சொல்ல மாட்டோமா அவன் மனசே கருப்புன்னு ஸோ வெள்ளை மனசு உடையவன் அப்படி சொல்ல மாட்டோமா ஸோ அதனால சத்துவகுணத்தோட கலர் வெள்ளை அப்புறம் தர்மே பிரீத்திகர் அவனுக்கு தர்மத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் அந்த சத்துவகுணத்தோடு கூடியவனுக்கு தர்மத்தில் பிரீத்தி ஏற்படும் சத் ஸ்ரத்தா உத்பாதகம் நல்ல ஸ்ரத்தையை ஏற்படுத்தும் ஸ்ரத்தைன்னு ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது முழு மனசோடு ஈடுபடுறது அதான் ஸ்ரத்தை எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஸ்ரத்தையோடு ஈடுபடுவன் அவன் சத்துவகுணமுடையவன் அப்புறம் நித்தியம் அசத் ஸ்ரத்தா நிவாரகம் அதாவது ஸ்ரத்தை இல்லாமல் ஏதாவது காரியம் பண்ணணும்னு வந்தால் கூட இந்த காரியம் பண்ணவே வேண்டாமே அப்படின்னு நினச்சிடுவான் ஸோ ஸ்ரத்தையோடு செய்தால் தான் ஒரு காரியத்திலே ஈடுபடுவன் ஸ்ரத்தை இல்லாமல் எந்த காரியமே அவனை செய்ய மாட்டான் ஏன்னா சத்துவகுணம் இல்லை சத்துவகுணம் அதை நிவாரித்து விடும் தடுத்து விடும் அவனே அந்த ஸ்ரத்தை இல்லாத காரியத்தை செய்யவே தூண்டவே தூண்டாது ஸோ அந்த மாதிரி உடையது சத்துவகுணம் ஸ்ரத்தா உத்பாதகம் ஸ்ரத்தாங்கிறது ஸ்ரத்தான்னு வார்த்தையில் ஸ்ரத்தா ஆல்வேஸ் ஸ்ரீலிங்கம் அது ஆமாம் सात्विकी राजसी च एव तामसी च तथा अपरा श्रद्धा तु त्रिविधा प्रोक्ताः मुनिभिः तत्त्वदर्शिभिः ஸோ
ஸ்ரத்தை வந்து 3 விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் கீதையிலே வருது. கீதையில் 18th சாப்டரில் எல்லாம் 3 சொல்லுவார் அவர். ஸோ சாத்விகி, ராஜசி, தாமசி, சைவ, அதாவது 3 விதமான 3 குணத்தில் அடிப்படையில் ஸ்ரத்தையும் 3 விதமாக ஏற்படுகிறது. த்ரிவிதா ஸ்ரத்தா புரோக்தாகா. ஸோ 3 விதமான ஸ்ரத்தையே பிரிச்சு விடலாம். ஸோ தாமச குணத்தோடு வரக்கூடிய ஸ்ரத்தைன்னு சொன்னால் அவனுக்கு தேவையில்லாத காரியத்தில் அவனுக்கு மனசு ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும். அது வந்து தாமச ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை தேவையே கிடையாது தாமச விஷயத்தில். ஸோ அது மாதிரி ஸ்ரத்தையும் குணத்தின் அடிப்படையில் 3 வகைப்படும். முனிபிகி தத்துவதர்ஷிபிகி புரோக்தாக. யார் சொல்லிருக்கா இதை? முனிவர்கள் சொல்லியிருக்கார்கள். தத்துவதர்ஷிகின்னு உண்மையை ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த பெரியோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கா ஸ்ரத்தையும் 3 வகைப்படுகிறது. Radhe Krishna. Okay. Raktavarnam rajaha proktam apriteekaram adbhutam apritihi dukkhayogatvat bhavati eva sunishchita. ரஜக ரக்தவர்ணம். இப்போ அடுத்தது குணத்துக்கு வந்துட்டார். ராஜச குணத்தோட ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். ரஜக ரக்தவர்ணம். ரஜோகுணத்துடைய கலர் வந்து ரெட்டு. ஏன்னா கோபத்தில் அப்படியே மூஞ்சி செவச்சோன்னு கோவம்லாம் வரும்போது ரஜோகுணம் தூக்கி வரும்போது மூஞ்சி எல்லாமே செவந்து விடும் இல்லையா? ஸோ ரக்தவர்ணம் புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ரீதிகரம், யாருக்குமே சந்தோஷத்தை ஏற்படாது. ரஜோகுணம் இருக்கும்போது பிரீத்தியாக இருக்க முடியாது. சத்துவகுணத்துக்கு நான் ஆப்போசிட்டாக தான் இருப்பேன். அற்புதமான அந்த அப்ரீதிகரம், அதாவது அற்புதமான ரக்தவர்ணம், பயங்கரமான கோபத்தோடு ரத்த கலரில் இருப்பேன் அவன். அப்ரீதிகி துக்க யோகத்துவா. அது ஏன் பிரீத்தி இல்லாமல் வருது? துக்கம். இந்த ரஜோகுணம் இருக்கிறவச்சையே ஏதோ ஒரு துக்கத்தில் ஆட்பட்டு விடுறான். அதனால அவனுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்நேகம் இருக்காது. பிரீத்தி இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுடும். யோகத்வாத்து பவதி ஏற்படுகிறது. ஏவ சுநிஷ்டிதா, அது நிச்சயமாக சொல்ல முடியும். அவனுக்கு யார்ட்டையுமே அந்த நேரத்தில் அவனுக்கு யார்ட்டையுமே ஒரு சந்தோஷமோ அன்போ எதுவுமே இருக்காது. கோபம் தான் மேலோங்கி இருக்கும். ஸோ துவேஷம்னாலே எனது பிறத்தையார்கிட்ட ஒரு கோபம், எரிச்சல், துவேஷத்தன்மை. அது பிராத்வேஷகன்னு நல்ல ஒரு கோபம் எல்லாம் ஏற்படும், துவேஷம் ஏற்படும். ததா துரோகா, அவனுக்கு எப்படி துரோகம் பண்ணலாங்கிற எண்ணம் எல்லாம் மனசில் வந்துடும். ஸோ மத்சரகனா போட்டா போட்டி, நீ என்ன பெருசு நான் என்ன பெருசு அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டி ஏற்படும். ஸ்தம்பன கர்வம். ஸோ பயங்கர கர்வத்தோடு இருப்பனவன். ஏவச்சா உத்கண்டான்னு தொண்டையில் பேச்சு கூட வராது. ஏன்னா அந்த கோபத்தில் எல்லாம் இருக்கும்போது வாயே பேச முடியாது. அவ்வளோ கோபத்தில் கொப்பளிச்சுட்டு இருப்பனவன். ஸோ உத்கண்டாங்கிறது 2 விதத்தில் வரும். ரொம்ப பக்தி பெருக்கெடுத்தால் உத்கண்டா ஏற்பட்டுடும். தொண்டை தழுத்து ஆகிடும். ஒரு பகவானை துருவன் பார்க்குறோச்சே, பகவானை பார்த்தா அவனுக்கு பேச முடியுறதா? தொண்டை தழுக்கிறது, பேச்சே வரல முதல்ல. அது மாதிரி அந்த சமயத்துலேயும் வரும். ரொம்ப கோச்சுண்டாலும் வரும் அது. ஸோ அந்த மாதிரி உத்கண்டா ததா நித்ரா. இது சோம்பேறித்தனம் ஜாஸ்தியான உடனே அடுத்தது ராஜச குணத்துலேருந்து கீழே இன்னும் போனாலும் தாமசம் வந்துடும். அது தூக்கத்தில் கொண்டு அது நித்ரா ஸ்ரத்தா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரத்தை ஆகிடும். தத்ரத்து ராஜசி. ஸோ இந்த மாதிரிலாம் வர வச்சு இந்த மாதிரி ஒரு இயல்பெல்லாம் இருக்கும்போது அது ரஜோகுணத்தோடு வெளிப்பாடு. ஸோ மானகன்னு கௌரவம், நான்கிற கௌரவம், எங்கே போனாலும் எனக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஏற்படும். மதம் பிடிச்சாலே வேணும்னு அர்த்தம் செருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கர்வம் ஏற்படும். ரஜசா கில ஜாயத்தே. இந்த ரஜோகுணத்தோட அடிப்படையில் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாயத்தே அதனால தான் ஏற்படுறது. ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகிறோச்சு. பிரத்யேதவ்யம்னா பிரத்யேயம்னு சொன்னாலே பலன்னு ஒரு அர்த்தம், நம்பிக்கைன்னு ஒரு அர்த்தம். பிரத்யேயம்
ஸோ அதை பிரதிஜை பண்ணுன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பிரத்யேகத்தோடு சேர்த்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ பிரத்யேகத்தவ்யம்னா புரிஞ்சுக்கணும், நம்பணும். ஸோ இதெல்லாம் தான் ரஜோகுணம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், நம்பணும். ஸோ பிரத்யேகத்தவ்யம் ரஜஸ்தூ ஏதைஹி, ரஜோகுணத்தினால்தான் இவையெல்லாம், லேதைஹி லக்ஷணைஷ, இந்த லட்சணங்கள் வெளிப்படும் பொழுது இது ரஜோகுணம் என்று அறிந்து கொள்வாயாக. வீச்சக்ஷணைஹி, நன்றாக ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள். விசட்சணர்கள் என்னது, நல்லா தேடி கண்ணால் ஆராய்ந்து அறிவார்கள் அவர்களாம். அப்படிப்பட்ட அறிவுள்ளவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, பிரத்யேகத்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ரஜோகுணத்தோட லட்சணமாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அடுத்து தமோ குணத்துக்கு வந்துட்டார். தமோ குணத்தோட சொரூபம் எப்படி இருக்குன்னா கிருஷ்ணவர்ணம்ட்டார், கருப்பு. ஸோ கருப்பு கலர் தமோ குணத்தோட கலர். மோகனம் ச விஷாத கிருத்து, மோகனம்னு இந்த மயக்கத்தில் கொண்டு தள்ளிடும். எதை விடுத்தாலும் சந்தேகம் வந்துடும், எதையும் நம்ப மாட்டான், அந்த மாதிரிலாம் ஒரு மயக்கத்தில் இருப்பான் அவன். ஸோ விஷாத கிருத்து, விஷாதம்னா கவலை, துக்கம், துக்கத்திலே இருப்பனவன். ஆலசியம் சோம்பேறித்தனம் இருக்கும். ததா அஜ்ஞானம் அறிவின்மை, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் அவன்கிட்ட இருக்காது தாமச குணத்தை உள்ளவனுக்கு. நித்ரா தூக்கம், எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரும். தைன்யம் தீனமாக இருப்பான், பார்க்குறதுக்கே ஐயோ பாவமாக இருப்பான் அவன். ஸோ பயம் ததா, எப்போவுமே ஒரு பயந்த சுபாவமாக இருக்கும். பயம்னு எதை கண்டாலும் பயம், ஏன்னா எதுவுமே நம்பிக்கை கிடையாது அவனுக்கு. ஸோ எதை பார்த்தாலும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது, இது வந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் மனசில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த தாமச குணத்தை உடையவனுக்கு. विवादः च एव कार्पण्यं कौटिल्यं रोष एव च वैषम्यं वा अतिनास्तिक्यं परदोषानुदर्शनम्. விவாதஷ்ட கார்பண்யம், கார்பண்யம் தான் கிருப்பணத்தன்மை சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கிருப்பணத்தன்மை, தீனமான தன்மை. விவாதக, எல்லாருக்கூடையும் சண்டை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டு இருக்கிறது. அப்புறம் கௌட்டில்யம்னா குட்டில புத்தி, மனசு வந்து ஸ்ட்ரைட்டு. ஆர்ஜவம் நேர ஆப்போசிட், ஆர்ஜவம்ங்காங்க சத்துவத்தோட குணம், ஆர்ஜவம் நேர்மை. இது நேர ஆப்போசிட்டு, குட்டிலமாக மற்றவாளை பற்றி எப்போவுமே தப்பாக நினைக்கக்கூடியது புத்தி, வஞ்சக புத்தி. ரோஷம் எல்லாம் ஏவ, இதெல்லாமே. வைஷமியம்னு இது விஷம புத்தி, சமத்துக்கு நேர ஆப்போசிட் வி சமம் விஷமம் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த விஷம புத்தியோடு கூட இருப்பேன். யாரை எப்படி கெடுக்கிறது, இந்த மாதிரிலாம் புத்தி. வா அதி நாஸ்திகம், நாஸ்திகம்னு வேதத்தெல்லாம் நம்பாத ஒரு குணம், வேதத்தெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அப்படி நாஸ்திகனாக இருப்பான். பரதோஷ அனுதர்சனம், பிறத்தியார் ஒரு கஷ்டத்தை அதை தப்பையே எடுத்து பேசுவேன். அவள் சேர் நல்லதெல்லாம் கண்ணுக்கு படவே படாது. இந்த தாமச புத்தி உடையவனுக்கு பிறத்தியாரோட தோஷ குணம் அதை தான் திருப்பி எடுத்து பேசிட்டு இருப்பான். அனுதர்சனம், அதையே பேசுவான், அதையே பார்ப்பான். கரெக்ட் பர உபபாதகம் தான் கரெக்ட். பிரத்யேதவ்யம் தமஹ து ஏதைஹி லக்ஷணைஹி சர்வதா புதைஹி தாமஸ்ய ஸ்ரத்தயா யுக்தம் பரதாப உபபாதகம். பிரத்யேதவ்யம்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். இதுலேருந்து நம்ம வி ஹவ் டு டிசைட். தமஸ்து ஏதைஹி லக்ஷணைஹி, இதெல்லாம் தமசோட அடிப்படையில் வந்திருக்கு, நம்ம தமஸில் இருக்கோங்கிறத இந்த லக்ஷணங்களால் நாமளே நம்ம புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். சர்வதா நிச்சயமாக, புதைஹி
ஒரு நாலேஜ் உள்ளவன் பண்டிதன், அதாவது கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அவன் இந்த மாதிரி தான் யோசிக்கணும். தாமசியா ஸ்ரத்தையா யுக்தம், இதெல்லாம் தாமச குணத்தோட ஸ்ரத்தையோட அடிப்படையில் ஏற்படுகிறது அப்படின்னு ஸ்ரத்தையோடு கூட உள்ளது. பரதாப உபபாதகம், உபபாதனம் பண்ணுறதுன்னா பீடை கொடுக்குறது, பிரத்தியாருக்கு துன்பம் கொடுக்குறது. ஸோ பிரத்தியாருக்கு கஷ்டம் கொடுக்கறதுங்கிற மனசில் எண்ணம் வந்தால் கூட அது தப்பு. ஸோ பிரத்தியாருக்கு உபபாதகம், பாதகம்னு குற்றம் கஷ்டம். ஸோ உபபாதகம் அவளுக்கு நம்ம பீடை கொடுக்கணும், தபிக்க வைக்கணும் அப்படின்னு பிறரை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தின நினைப்பு கூட இது தாமச ஸ்ரத்தையினால் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். प्रकाशयितव्यं नियन्तव्यं रजः सदा संहर्तव्यं तमः कामं जनेन शुभम् इच्छता. சுபமிச்சதா ஜனேன, தனக்கு சுபம் சோபனம் ஏற்படணும், நன்மை ஏற்படணும் அப்படின்னு யார் ஒருவன் நினைக்கிறானோ அந்த ஜனம், அந்த மக்கள் சத்துவம் பிரகாசயித்வயம், சத்துவத்தை மட்டுமே பிரகாசப்படுத்தணும். தான் இந்த ரஜோகுணம் தமோ குணத்துக்கு மேலே வரணும். முதல்ல எடுத்த உடனே குணாதீத்தனாலாம் ஆக முடியாது. 3 குணத்தோடு இருக்கோம் நம்ம. இந்த குணங்களெல்லாம் தாண்டியெல்லாம் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல தமஸ் குணத்தை நீக்கணும். அதான் சம்ஹர்த்தவ்யம் தமக காமம், கஷ்டப்பட்டாவது எப்படியாவது இஷ்டம் போல் நினைப்பில் அந்த தமச குணத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சு விடணும். சம்ஹாரம் பண்ணிடணும். வெளியிலே வரவே விடாது. தமோ குணங்கிறது வெளியில் தலையெடுக்கவே விடாது. அப்படி சம்ஹாரம் பண்ணிடணும் தமஸ் குணத்தை. ரஜக சதா நியந்தவ்யம், ரஜோகுணம் வரும்போது அது வந்த உடனே அடக்கணும். இப்போ முனிவர்களெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவா, முதல்ல சாபம் கொடுத்துருவாவா, அந்த கோபம் வந்துடும். ஆனால் அடுத்த செகண்ட் அவன் அடங்கி விடுவான். அந்த ரஜோகுணம் ரொம்ப கஷ்டம் அடக்கிறது. முனிவர்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க போது நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்க பழகணும். கோபம் வரும்போது டக்குன்னு அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா கொஞ்சம் நாள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடக்கணுங்கிறார். நியந்தவ்யம், அதை அடக்கணும். சத்துவம் பிரகாசித்தவ்யம், ஆகவே சத்துவ குணத்தை தான் வெளிப்பாடாக நம்ம மேலே கொண்டு வரணும். இதெல்லாம் அடக்கி மேலே என்ன வரணும்னா சத்துவ குணம் வரணும். அதுதான் பிரகாசமாக இருக்கணும். अन्योन्य अभिभवाच्च एते निरुध्यन्ति परस्परं तथा अन्योन्य आश्रयाः सर्वे न तिष्ठन्ति निराश्रयाः. விருத்தியந்தின்னு போட்டுக்கா, விருத்தியந்தின்னு போட்டுக்கா. கரெக்ட். ஸோ விருத்தியந்தின்னு விரோதம் பாராட்டுறது. ஸோ ஒரு குணம் அடுத்த குணத்தோடு விரோதம் தான். சத்துவ குணத்தோடு தமசோ ரஜசோ சேரவே சேராது. ஒன்று விரோத பாவம். சத்துவ குணங்கிறது ரொம்ப அடங்கி இருக்கிற குணம், அப்படி அமைதியே வடிவான குணம் சத்துவம். தாமசை எப்போதாலும் தூங்கிட்டு இருப்பான், யாருக்கிட்டையும் சண்டை போடலாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற குணம். ரஜோ குணம் கோவத்திலேயே முக்கியமாக தன்னையே தானே அழிச்சுக்கொள்வான். இப்படி ஒன்றும் அபிபவாத்தினது ஒன்றை ஒன்று அவமானப்படுத்தி கொண்டுன்னு அர்த்தம். எப்போவுமே விரோத பாவம் இருந்தால் ஒருத்தர் எப்படி அவனை கீழாக்கலாம் அப்படி தானே நினச்சிட்டு இருப்போம். அதோட சுபாவம். அந்த விரோத பாவத்தோட சுபாவத்தை சொல்கிறார். ஸோ அபிபவந்தின்னு சொன்னால் அவமானப்படுத்துகிறது. அதாவது ஒரு குணம் இன்னொரு குணத்தோடு விரோதம் பாராட்டுகிறது. பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று எதுவுமே எதோடையும் சேராது, எல்லாம் தனித்தனியாக நிற்கும். அது ததா அந்யோன்ய ஆசிரியாக சர்வே. ஆனால் அப்படி விட முடியுமா? ஒன்றை ஒன்று ஆசிரியத்து தான் இருக்குங்கிறார். விரோத பாவமாக இருக்குது, தனித்தனியாக தான் இருக்குது குணமாக பார்க்குறோச்சே. ஆனால் ஒன்று இன்னொன்றை அடிப்படையாக கொண்டு வரும். அப்போது ஒரு குணம் இன்னொரு குணத்தை பிறப்பிக்க வேற செய்துடும். ஸோ ஒரு குணம் அப்படியே தான் மட்டும் அப்படியே சத்துவத்திலேயே முழுசு இருக்காது. திடீர்னு ரஜோ குணம் வரும், திடீர்னு ஒரே குணம் பாருங்களேன். வீட்டிலேயே ஒருத்தட்ட அன்பாக இருக்கிறவா இன்னொருத்தட்ட கோபமாக இருக்கா. அப்போது ஒரே ஆள் சத்துவ குணத்தை ஒரு இடத்துல காட்டுறா, ரஜோ குணத்தை வேறு இடத்துல காட்டுறா. ஸோ இப்படி அதனால ஒன்று கூட ஆசிரியமாக தான் இருக்கும். ஒரு ஆள்கிட்டையே பார்த்தோம்னால அப்படி இருக்குது. அதனால ஒன்றுக்கொன்று ஆசிரியமாக இருக்கத்தான் செய்யும். சர்வே ந திஷ்டந்தி நிராசிரியாக, இன்னொரு ஆசிரியம் இல்லாமல் தனித்துவமாக நிற்காது எந்த குணமும்ட்டார். இதுக்கு பின்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரச்சோ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது எப்படி ஆசிரியமாறுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நம்ம.
ஸோ சத்துவம்னா கேவலம் தனியாக நிற்காது, தனியாக சத்துவகுணம் மட்டும் தனியாக நிற்காது எங்குமே. அதே மாதிரி தான் ரஜோகுணமும் தமோகுணமும் எதுவுமே தனியாக இருக்காது, எல்லாமே சதா சர்வே மிலிதாக எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ ஒரு ஆள்கிட்ட கூட 3 குணம் இருக்கத்தான் செய்யும், தனியாக சத்துவகுணம் மட்டுமே ஒருத்தன்ட்ட இருக்குங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். தேன அந்யோன்ய ஆශ්‍රயாக, ஆகவே ஒன்றை ஒன்று ஆශ්‍රயமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு தான் இருக்கும் ஸ்மிருதாக என்று சொல்லப்படுகிறது. அந்யோன்ய மிதுனாத், மிதுனான மைதுன்யம்னாலே கூடுறது சேர்றது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் அது எப்படி இருக்குங்கிறத விஸ்தாரம், அதோட விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். இப்போ கேட்டுக்கோ, எப்படி இது ஒன்றுக்கு ஒன்று சேர்றது, ஏன் இப்படி ஆශ්‍රயமாக கொள்வது அப்படிங்கிறத நான் விஸ்தாரமாக கதையாமி நான் சொல்ல போகிறேன். அகம் நான் யார், பிரம்மா சொல்லிட்டு இருக்கார் நாரதட்ட. சுணு நாரதா நிக்கேள் யத்ஞாத்வா. ஸோ இந்த குணங்களோட ஆதாரம், அதோட ஆශ්‍රயம் இதெல்லாம் படிச்சியானா, அறிந்து கொண்டாயானால், யத்ஞாத்வா எதை அறிந்து, பவமந்தனாத் முச்சதே. ஸோ சம்சார தலையிலிருந்தே விடுபடுவாயின்றார். எப்படி இந்த சாங்கிய யோகத்தை பற்றி குணங்கள் பகவான்கிருந்து வருது, 25 குணங்களாக பரிணமிக்கிறது, பகவானே தான் தத்தே தத்துவமாக பரிணமிக்கிறார்னு புரிஞ்சாலே போரும், நீ மோட்சத்தை அடைவாயின்னு கீதையில் சொல்கிறார்ல, 2nd சாப்டரில் சாங்கிய யோகம் சொல்கிறோச்சே. அதே மாதிரி இந்த குணங்கள், ஸோ குணங்கள்லேருந்து அடிப்படையிலேருந்து சாங்கிய யோகமே வருது. ஸோ இந்த குணங்களுடைய ஆதாரம் ஆශ්‍රயம் இதெல்லாம் தெரிஞ்சாலே போரும்பா, நீ இந்த சம்சார தலையிலிருந்து முச்சியத்தை விடுபடுவாய். சந்தேகः அத்ர ந கர்த்தவ்யः ஞாத்வா இதி உக்தம் மயா வசः ஞாதம் தத் அனுபூதம் யத் பரிஞாதம் ஃபலே சதி. சந்தேகः அத்ர ந கர்த்தவ்யः, நான் சொல்கிறதுல நீ சந்தேகப்படலாம் கேட்கக்கூடாது, சமயக் ஞானமாக எடுத்துக்கணும். வெறும் ஞானம் இல்லையாது, சமயக் ஞானம்னு சந்தேகம் நீங்கிய ஞானம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை நீ அடையணும், சந்தேகமெல்லாம் படவே கூடாது நான் சொல்கிறதுல. ஏன்னா ஞாத்வா உத்தமையா, நான் ஆராய்ந்து அறிந்து தான் நான் சொல்கிறேன். பிரம்மா சொல்கிறார் நாரதட்டா, எப்பா நான் ரொம்ப இதெல்லாம் டீட்டெயிலாக நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் அனுபவித்து நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அதனால் நீ இதெல்லாம் சந்தேகமே படாத, நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கோ. மயா வசக ஞாதம், நான் அறிந்தேன், நான் இதெல்லாம் அறிஞ்சிருக்கேன். தது அனுபவம், அதை அனுபவிச்சிருக்கேன்ப்பா, நான் அனுபவிச்சிருக்கேன், நான் இதை அறிந்திருக்கேன், அதனால நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீ சந்தேகப்படாதே. யத் பரிஞாதம், ஸோ நான் எப்படி ஃபலே சதி, அதனுடைய பலாபலன்களையெல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். பரிஞாதம், நன்றாக ஆராய்ந்து அறிந்ததால் தான் நான் உனக்கு இந்த குணத்தோட சொரூபத்தெல்லாம் நான் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன், சந்தேகப்படாமல் கேளு அப்படின்னு சொல்கிறேன். श्रवणात् दर्शनात् च एव सपदि एव महामते संस्कार अनुभवात् च एव परिज्ञातं न जायते. இது ஸ்ரவணாத் தர்ஷனாச்ச ஏவ. ஸோ கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, சபதி ஏவ மகாமதே, மகாமதேன்னு மகா புத்திசாலியான நாரதரே, சபதின உடனடியாக, சம்ஸ்கார அனுபவாத் செய்வ. ஸோ என்னாச்சு, நான் பார்த்துருக்கேன், நான் ஸ்ரவணாத் கேட்டதினாலும் பார்த்ததினாலும், சம்ஸ்கார அனுபவாத் செய்வ. ஸோ பழக்கம், ஜீவனத்தோட பழக்கம், வாழ்க்கை வாழறது எப்படிங்கிற அந்த பழக்கத்திலிருந்து சம்ஸ்காரம். என்ன சம்ஸ்காரங்கிறது என்னது, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 48 சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வாழ்க்கையில். கர்ப்பத்திலேருந்து மரணம் வரைக்கும் பல பல சம்ஸ்காரங்கள் இருக்குது, பலவித பழக்கங்கள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் சம்ஸ்காரம் சொல்கிறது. ஸோ அந்த வாழ்க்கையுடைய சம்ஸ்காரங்கள் அனுபவத்தினால பரிஞாதம், நல்ல அறிவு கிடச்சிருக்கு எனக்கு. ந ஜாயத்தே சாரி ஸ்ரவணா தர்ஷனாத் செய்வ ந ஜாயத்தேன்னுட்டார். வெறும் கேட்டாலும் பார்த்தாலும் நடக்காது, அனுபவிக்கணும், அப்போ தான் அது தெரியும். ஸோ அனுபவிக்காமல்
வெறும்ன பிரத்தியார்கிட்ட அந்த பழக்கத்தை நம்ம பார்த்தாமானாலும் இல்லை இன்னொருத்தர் இப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு கேட்டாலுமே அது பரிஞானமாகாது, வெறும் ஞானமாகும். அது ஞானம் கிடைக்கும். ஓ இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் கஷ்டப்படலாம் போல் இருக்குது, இன்னும் ஒரு ஞானம் வரும். ஆனால் பரிஞானங்கிறது சந்தேகம் இல்லாத ஞானம், நல்ல அறிவு, சமயக் ஞானம்னு பேர். அது நடக்காதுப்பா வெறும்னு கேட்டாலோ பார்த்தாலோன்ற. இப்போ வந்து ராஜச குணத்தோடு உள்ள ஸ்ரத்தையை பற்றி சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ ராஜசி ஸ்ரத்தா உற்பன்னாச்சா, ஒரு ராஜச குணத்தோட அடிப்படையில் ஒரு ஸ்ரத்தை ஏற்படுறது. ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறான், பவித்ரம் ச தீர்த்தம் சுதம் கேட்குறான். ஓ இது கங்கையில் போய் குளித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. யாரோ சொல்லிருக்கா, சுதம் கேள்விப்படுறான் அவன். ஸோ கேள்விப்பட்டு பவித்திரமான தீர்த்தம் அங்கே இருக்குது, அங்கே போய் குளித்தா நல்ல இது ஏற்படும், ஞானம் ஏற்படும் எல்லாம் யாரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ராஜச ஸ்ரத்தை தான் இருக்குது அவனுக்கு, இன்னும் சத்துவஸ்ரத்தை வரல. இது ராஜஸ்ரத்தையோடு போகிறானுங்க. நிர்கதக தத்ர தீர்த்தே, அந்த தீர்த்தத்துக்கு கிளம்பி போயிடுறான். அப்போது திருஷ்டம் செய்வா பார்க்குறான். கங்கை ஓடுறது நல்லா இருக்குது, தீர்த்தம் நல்ல தீர்த்தம் தான், யதாசுதம். ஆமாம் அவன் சொன்னது கரெக்டு தான், ரொம்ப பவித்திரமாக தான் ஓடுறது இது அப்படின்னு பார்க்குறானா. இந்த ராஜஸ்ரத்தையோடு அதை பார்க்கிறான். இல்லை சா தான்ப்பா, நான் கவனிக்கல. லக்ஷ்மி ச உற்பன்னாச்சா. நான் தப்பு, நான் கம்ப்ளீட்டாக அர்த்தமே தப்பாயிடும். சரி, ஓ இதில் 3 போட்டிருந்தேன். 3 வாசிக்கலாம், சேர்ந்து தான், அர்த்தம் ஒன்று தான், கரெக்டு. ஸ்நாத்தக தத்ர, அங்கே குளிச்சாச்சு. ஸோ அந்த தீர்த்தம் அவன் சொல்லியிருக்கான், ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், ரொம்ப நல்லது, அங்கே குளிச்சா நல்ல புத்தி வரும்லாம் சொல்லியிருக்கான். குளிச்சாச்சு. தத்ர கிருத்தம் கிருத்தியம், செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே தீர்த்தக்கரையில் எல்லாம் தானம் கொடுக்கணும், நல்லது எல்லாம் சொல்கிறான் இல்லையா, அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ கிருத்தம் கிருத்தியம், செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அந்த தீர்த்த ஸ்தானத்தில் பண்ணியாச்சு. தத்தம் தானம் கொடுக்க சொன்னால் தானம்லாம் கொடுத்தாச்சு. ராஜசம், அந்த ராஜச புத்தியோடு தான் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ராஜச ஸ்ரத்தை இருக்குது, அந்த ஸ்ரத்தையோடு கூட அவன் தானம்லாம் கொடுத்தாச்சு. ஸ்திதக தத்திர கியத்காலம், கொஞ்ச காலம் அந்த தீர்த்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். அதனால் அங்கேயே நிற்கிறான், அங்கே இருக்கான், அவன் வசிக்கிறான். ரஜோகுண சமாவிர்த்தக, ஆனால் குணம் பேசிக்காக அவனுக்கு ரஜோகுணம் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு அவன் அங்கே இருக்கான். ராகத்வேஷாத் ந நிர்முக்தக, ஆனால் அந்த ராகம் இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படிங்கிற அந்த ராகம் துவேஷம், இந்த பொருளை பார்த்தா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காது, இப்படி அந்த ராகத்வேஷங்களோட இருமையிலேருந்து அவன் விடுபடவே இல்லை. ஏன்னா ராஜச குணத்தோடு இருக்கான், சத்துவ குணத்துக்கு மேலே போலை. அதனால அவன் அதிலிருந்து விடுபடாதவனாக காமக்ரோத சமாவிர்த்தக, அவனுக்கு கோப சுபாவம் இருக்குது, காமம் இதெல்லாம் அடையணுங்கிற ஆசை இருக்குது, இதெல்லாம் கூடி இருக்குது. ஆனால் தீர்த்த யாத்திரை போனால் தீர்த்த ஸ்தானத்தில் இருக்கா, இதுவும் பண்ணுறான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டான், எல்லாம் குளிச்சு அதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பழையபடியே இருக்கான் அவன்.
ஒரு விதமான சேஞ்ச் இல்லை. ஏதோ தீர்த்தஸ்தானத்துக்கு போய் கொஞ்ச நாள் வசித்தோமே, கொஞ்சமாவது கோபத்தோடு கட்டுப்பாடோ அந்த ராஜச புத்தி மாறுறதோ இந்த விருப்பமின்மை அதெல்லாம் நீங்கவே இல்லை இவனுக்கு. ஸோ புனரேவ கிரகம் பிராப்தக வீட்டுக்கு வந்து யதாபூர்வம் முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான். ததாசிதக அப்படியே இருக்கான். ஒரு சேஞ்ச் இல்லை. இந்த தீர்த்த யாத்திரை பண்ணியோ தீர்த்த ஸ்நானம் பண்ணியோ ஒரு சேஞ்ச் அவன்கிட்ட வரலை. ஸ்ருதம் ச ந அனுபூதம், கேட்டானே தவிர அனுபவிக்கலை. அந்த தீர்த்தஸ்தானத்தில் போய் மனசு சுத்தி ஆகணுங்கிற எண்ணமும் அவனுக்கு ஏற்படலை. அதை அனுபவிக்கவே இல்லை. ந தேன வை தேன தேன அவனால் அந்த அனுபவம் ஏற்படலை அவனுக்கு. தீர்த்தம் முனீஸ்வர. ஸோ தீர்த்தம்னு அந்த பலன், அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணியதனுடைய அந்த தீர்த்தமான புண்ணிய பலன் அவனுக்கு வரவே இல்லை, அனுபவிக்கலை. ந பிராப்தம் ச பலம், அந்த பலன் அவனுக்கு கிட்டவே இல்லை. ஆகவே யஸ்மாத் அஸ்ருதம் வித்தி, இவன் கேட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? கேட்டதும் கேட்காததும் ஒன்று தான். இவன் அந்த தீர்த்த ஸ்தானத்துக்கு போனதும் ஒன்று தான், போகாததும் ஒன்று தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஸோ கேட்டதாலோ பார்த்ததாலோ பிரயோஜனம் இல்லை. மனசில் அது ஆழமாக பதியாத வரைக்கும் அதனால் அந்த ராஜச ஸ்ரத்தை இருந்ததுனால அவனுக்கு அதோட பலன் ஏற்படவே இல்லை. ஸோ கேட்டதும் கேட்காதது ஒன்றுன்னு புரிஞ்சுக்கோ ஹே நாரதரே. ஸோ ஸ்ரத்தை ராஜச ஸ்ரத்தை இப்படி தான் விட்டான். पुनः एव गृहं प्राप्तः यथा पूर्वं तथा आस्थितः श्रुतं च न अनुभूतं वै तेन तीर्थं मुनीश्वर न प्राप्तं च फलं यस्मात् अश्रुतं विद्धि नारद निष्पापत्वं फलं विद्धि तीर्थस्य मुनिसत्तम कृषेः फलं यथा लोके निष्पन्न अन्नस्य भक्षणं தீர்த்தஸ்ய. ஸோ முனிசத்தமானு கூப்பிட்றாரு. சிறந்த முனிவரே நாரதரே, தீர்த்தஸ்ய நிஷ்பாபத்துவம் பலம் வித்தி. ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம், தீர்த்தத்துக்கு போகிறோம், குளிக்கிறோம்னு சொன்னால் அதோட பலன் என்னென்னா மறுபடியும் பாபமெல்லாம் பண்ணக்கூடாது, மறுபடியும் அதே ராகதேசங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அதுதான் அந்த பாபத்தை, உன்னுடைய பாபத்தை தொலைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் தீர்த்தம் பண்ணுறதோட பலன். வித்தி தெரிஞ்சுக்கோப்பா. கிருஷே பலம் யதா, எப்படி ஒரு கிருஷி பண்ணுறான், கஷ்டப்பட்டு எல்லாம் கிருஷி பண்ணுறான், எப்படி தீர்த்த யாத்திரை கஷ்டப்பட்டு போகிறோமோ அது மாதிரி கிருஷி கஷ்டப்பட்டு பண்ணுறான் அவன். ஸோ கடைசியில் யதா லோகே கிருஷேகே பலம் நிஷ்பன்னான் அஸ்ய பக்ஷணம். ஸோ அதோட பலன் பக்ஷணம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாறணும் இல்லையா? ஸோ நிஷ்பன்ன அன்னஸ்ய அப்படி பிரிக்கணும். நிஷ்பன்னான்னு பிரிக்காமல் நிஷ்பன்ன அன்னஸ்ய பக்ஷணம், நிஷ்பன்ன அன்னஸ்ய பக்ஷணம். ஓ அப்படியா, நான் கவனிக்கல. ஓகே ரைட். ஸோ நிஷ்பன்ன அன்னஸ்ய பட்சணம். ஸோ அதனால என்ன கிடைக்கும்? நமக்கு அன்னம் கிடைக்கும். நம்ம கிருஷி நல்லா பண்ணினோமானா அதோட பலன் என்ன கிடைக்கும்? அன்னம் கிடைக்கும். அப்போ அன்னம் கிடைச்சா நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கலாம். அது கிருஷியோட பலன். அது மாதிரி தீர்த்தத்துக்கு போனால் என்ன பலன் சொன்னால் உன்னுடைய பாவத்தை குறைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் தீர்த்தம் பண்ணுறக்கூடிய பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. पापदेह विकाराये कामक्रोधादयः परे लोभः मोहः तथा तृष्णा द्वेषः रागः तथा मदः असूया. அதே படிங்க, அடுத்த ஸ்லோகத்தை படிங்க. ओके. असूया ईर्ष्या क्षमा शान्तिः पापानि एतानि नारद न निर्गतानि देहातु तावत् पापयुतः नरः. असूया ईर्ष्या अक्षमा अशान्तिः எல்லாம் போட்டுக்கோங்க. असूया ஈர்ஷ்யா அக்ஷமா அசாந்தி. ஓகே. ஸோ பாப்பானி ஏதானி நாரதா, எல்லாம் பாபம் நாரதரே. பாப்பம் என்னலான்னா பாப தேக விகாராக, ஒரு பாபத்தில் உள்ள மனுஷன் பாபத்தில் இருக்கான்னு சொன்னால் அந்த தேக விகாரம் எப்படி இருக்கும்னு சொன்னால் காமக்ரோதாதேக, அவனுக்கு காமம் இருக்கும், கோபம் இருக்கும். இந்த விகாரமெல்லாம் அவனோட தேகத்தில் தெரியும். அவன் கோச்சுப்பான், அவனுக்கு ஆசைப்படுவன், இப்படிலாம் தெரியும். பரே அது தவிர
லோபக எல்லாத்தையும் ஆசை, இதுக்கு வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு பயங்கர பேராசை. அது மோகக, அது கிடைக்கலைன்னா ஒரு மயக்கம், ஏன் கிடைக்கலை அப்படின்னு ஒரு துக்கம், அந்த மாதிரி மோகம்லாம் ஏற்படும். அதே மாதிரி திருஷ்ணாங்கிறதும் லோபத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது கொஞ்சம் ஆசைன்னா அது ரொம்ப பேராசைன்னு அர்த்தம், அவ்வளோதான் திருஷ்ணா. ஸோ அப்படி ஒரு பேராசை. துவேஷன்னா எரிச்சல், இது கிடைக்கலைன்னா கோபம் வரும், உனக்கு துவேஷம் ஏற்படும், யார் தரலையோ அவன் மேலே கோபம் வரும். ராககன்னா கிடைக்கணுங்கிற பேராசை, அந்த ஆசை இருக்கும் எப்பொழுதுமே. அதுபோல் மதம்ங்கிறது என்னது, நான்கிற ஒரு செருக்கு ஏற்படும் அவனுக்கு மதம் அந்த உடம்புல. அப்புறம் அசூயா, பிரத்தியாரை பார்த்து பொறாமை, நல்ல நிலைமையில் இருக்கிற ஒருத்தனை பார்த்தா பொறாமை வெளிப்படும். இதெல்லாம் பாவங்கள், இந்த மனுஷனுடைய தேக விகாரங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய பாவங்கள் நமக்கு கண்கூட தெரியும். ஈர்ஷ்யானாலும் பொறாமை தான், பிரத்தியார்கிட்ட ஒரு வைக்கக்கூடிய அந்த பொறாமையோட குணம் தான் ஈர்ஷ்யா. அசூயா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அச்சமான யாரையுமே மன்னிக்க மாட்டான். கோபம் வந்தால் அவளை தப்பு பண்ணினா சரி மன்னிச்சு விட்டுடலாங்கிற புத்தியே வராதவனுக்கு. எப்போ பார்த்தாலும் அவளை மன்னிக்கவே மாட்டாத ஒரு குணமாக தான் இருக்கும். அசாந்திகி, மனசில் அமைதியே இருக்காது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் தேக விகாராக ஒரு பாபியான மனிதனுடைய தேக விகாரங்களால் வெளிப்படும் நாரதரே. ந நிர்கதானி தேகாத்து. ஸோ அந்த தேகத்திலிருந்து இதெல்லாம் வெளிப்படாவிட்டால் தாவத்து பாபயுதக நரக. ஸோ இப்படியெல்லாம் தேக விகாரங்களெல்லாம் அவன் நீக்காவிட்டால் அவன் பாபத்தோடு சேர்ந்தவன் தான், அவன் தீர்த்த யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். இந்த அசூயாங்கிறதுக்கு ஒன்று என்னென்னா, பிரத்தியாரோட தோஷத்தையே பார்க்குறது, அது அசூயைன்னு சொல்லலாம். பொறாமைங்கிறது சொல்லாமல் அசூயாவுக்கும் ஈர்ஷ்யாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஈர்ஷ்யானா பொறாமப்படுறது, இது பிரத்தியாரோட தோஷத்தை பார்த்து பார்த்து பிரத்தியாட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது, குறை சொல்கிறது, அது அசூயை. தீர்த்தே கிருதே. ஸோ தீர்த்தத்துக்கு போனான், குளிச்சான், தீர்த்த யாத்திரை பண்ணினான், எல்லாம் பண்ணினான். எதா ஏத்தானி, இவையெல்லாம் போகவே இல்லை. எதா ஏத்தானி தேகாத் ந நிர்கதானி. ஸோ தீர்த்தத்துக்கு போய் குளிச்சு எல்லாம் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கூட மாற்றமே ஏற்படலை. இந்த தேகத்திலிருந்து இந்த குணங்கள் எல்லாம் வெளியே போகவே இல்லை. நான் நிர்கதம்னா வெளியில் போகிறது. இந்த குணங்கள் எல்லாம் வெளியிலே போல அவன் மனசுக்குள்ளே அப்படியே உட்காண்டே இருக்குன்னா ஸ்ரமயவ நிஷ்பலக. இது ஸ்ரமந்தான், அவன் தீர்த்த யாத்திரை போய் பிரயோஜனமே இல்லை, வெறும் ஸ்ரமந்தான். அதனால பலனின்றி தான் இருப்பான். ஏகக, அப்படி தனியாக ஒரு பலனும் இல்லாமல் இருப்பான். கர்ஷகசிய யதா ததா. ஒரு கிருஷி பண்ணுறவன், கர்ஷகன்னா கிருஷி பண்ணக்கூடியவன், கிருஷி பண்ணக்கூடியவனுக்கு பலனே இல்லாமல் சில சமயம் மழை பெஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ அவன் பலன் இல்லாமல் போவது போலத்தான் இவன் தீர்த்த யாத்திரை போனதும் அவனோட கஷ்டமும் வேஸ்ட்டு, இவனோட கஷ்டமும் வேஸ்ட்டு. ஸ்ரமேன ஆபீடிதம் சேத்திரம். சேத்திரம்னா வயல்னு ஒரு அர்த்தம் உண்டு. சேத்திரம்னா மெயின் அர்த்தமே வயல் தான். ஆனால் சேத்திரம்னு சொன்னால் நம்ம உடம்பையும் சேத்திரம்னு சொல்கிறோம். வயல் மாதிரி இந்த உடம்பு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி சேத்திரம். ஆக மெயின் மீனிங் சேத்திரம்னா வயல். ஸோ ஆபீடிதம் சேத்திரம்னா வயலை நல்லா உழறான் இல்லையா, கஷ்டப்பட்டு இதெல்லாம் கலப்பையெல்லாம் வச்சு நல்லா உழறான். ஸோ ஸ்ரமேன ஆபீடிதம் சேத்திரம். இந்த கிருஷிக்காரன் என்ன பண்ணுறான், நல்ல பூமியை உழுது கிருஷ்டா பூமிகி சுதுர்கட்டா, கடோர பூமியாக இருக்கும். முதல்ல பூமி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி அது ஒரு மாதிரி உழவு பண்ணுறதுக்கு பிரயோஜனப்படுத்தி சுதுர்கட்டா பூமிகி, கடோரமான பூமியாக இருந்தது, ட்ரையாக இருந்தது. அதை இப்படி கிருஷி பண்ணி உப்தம் பீஜம், அதுக்கப்புறம் அதை உழுது அதுக்கு விதை போட்டு மகார்கம்
ச ஹிதாவிருத்திகி, அதாவது ஹிதாவிருத்திகின்னு தனக்கு தேவையான நன்மை கிடைக்கணும், அப்படி தேவையான அதுக்கு அது மாதிரி ஹிதாவிருத்திகி, அதாவது பூமிக்கு ஹிதமான விற்த்தின்னு என்ன செய்கிறது, தண்ணி பாய்ச்சறது, அந்தந்த நேரத்தில் அதை வந்து ஒழுங்காக தண்ணி நிற்கிறதாலாம் பார்க்குறது. ஸோ மகார்கம்னு பெஸ்ட்டு, மகார்கம்னு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அந்த பூமிக்கு, உழுது எல்லாம் பண்ணி உதாகிருத்தா இப்படியெல்லாம் தேவையான காரியத்தெல்லாம் பண்ணி கடைசியில் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆச்சு இல்லையா. रक्षणार्थं फल उत्सुकः काले सुप्तस्तु हेमन्ते वने व्याघ्रादिभिः वृषम्. ஸோ அகோராத்திரம் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டுருக்கேன், பரிக்ளிஷ்டக அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி, ரட்சணார்த்தம் பல உத்சுக, ஸோ அதாவது அதை ரட்சிக்கணும், அந்த நல்லபடியாக பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலனில் ஆசைப்பட்டு பல உற்சாகமாக பலன் கிடைக்க போகிறது நினச்சிட்டு இருக்கும்போது, ஹேமந்தே காலே, அதாவது அந்த ருதுகாலம் அது எப்போ வருது, எப்போ அது பலன் கொடுக்குறதோ, அந்த கிருஷி பலன் கொடுக்குறதோ அந்த காலத்தில் சுப்தக என்னாச்சு, அந்த திண்ணையில் வச்சு இந்த இதெல்லாம் வராமல் பாதுகாக்கணும் இல்லையா, அதை பாதுகாக்காமல் தூங்கிவிட்டான். சுப்தக தூ, அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தூங்காமல் ரட்சிக்கணுமோ அந்த சமயத்தில் தூங்கிட்டான். சுப்தக தூ வனே வியாக்ராதிபிகி பிரிஷம்பட்சிதம். ஸோ அடுத்த இதில் சேர்த்து அன்வயம் பண்ணிக்கணும். ஸோ அந்த காட்டில் என்னாகும், அந்த கிருஷி எல்லாம் வியாக்ராதிபிகி புலி எல்லாம் வரும், எல்லாம் மிருகங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போயிடும். நல்ல பலன் கிடைக்கிற காலத்தில் இவன் தூங்கிவிட்டான்னா, கவனிக்கலைன்னா எல்லா புலி முதலிவைகள் வந்து பிரிஷம் பட்சிதம் நன்றாக சாப்பிட்டு விடும். सर्वं निराशश्चाकृतः पुनः तद्वत्तीर्थश्रमः पुत्र कष्टदः न फलप्रदः. அதே மாதிரி மிருகங்கள் சாப்பிட்றது மட்டுமில்லை, ஷலபகி விட்டில் பூச்சி, இப்போ கூட நம்ம நார்த் இந்தியாலாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய பெஸ்ட் மாதிரி எல்லாம் பறந்து வந்து மொத்தத்தை நாசமாக்கிட்டு போயிடுது. அது மாதிரி இந்த விட்டில் பூச்சி மாதிரி பூச்சிகள்லாம் வந்து அது எல்லாத்தையும் நாசமாக்கிடும். ஸோ நிராசஷ்ட கிருத்தக புனக, அவனுக்கு ஆசையெல்லாம் போயிடுது, எல்லாம் அவனை ஆசைப்பட்டுன்னு உட்காண்டிருந்தான் பலன் கிடைக்கும்னு அவனை நிராசையாக்கி விட்டது இதெல்லாமா சேர்ந்துண்டு. தத்வத் அதுபோல தீர்த்தஸ்ரமக புத்திரா, ஹே புத்திரா நாரதா, இந்த தீர்த்தத்துக்கு போகிற வந்த சிரமம் எல்லாமே கஷ்டதக வெறும் வேஸ்ட்டு, அவனுக்கு வெறும் கஷ்டம்தான், உடம்புகளால் ஏற்பட்ட கஷ்டம்தானே தவிர ந பலப்பிரதக, அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை, அதோட பலன் ரியலாக அவனுக்கு கிடைக்கலை. फलप्रदः सत्वं समुद्घटं जातं प्रवृद्धं शास्त्रदर्शनात् वैराग्यं तत्फलं जातं तामसार्थेषु नारद. प्रसह्य अभिभवति एव तद्रजः तमसि उभे. ओके, ஸோ சத்வம் சமுத்கடம், உத்கட்டம்னாலே மேலோங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சத்துவம் மேலோங்கி இருக்குது. ஸோ பிரவருத்தம் சாஸ்திர தர்ஷனாத், சாஸ்திரம் வந்து நமக்கு நல்ல வேதமெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறதோ அதை மாதிரி வேதத்தில் சொல்படி அந்த சாஸ்திரமெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து சத்துவம் மேலோங்கி இருக்கும்போது உத்கட்டம் ஜாத்தம், அப்போ சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும். சாஸ்திரப்படி பயணிக்கும்போது சத்துவகுணம் மேலோங்கி வரும். அப்போது தத்பலம் தாமச அர்த்தேஷு வைராக்கியம், அதோட பலன் என்னென்னா சத்துவம் மேலோங்கி இருக்கும்போது தாமச அர்த்தேஷு தாமசமான விஷயங்களில், ஒரு சினிமா பார்க்குறது, ஒரு இந்த மாதிரி கேளிக்கைகளில் ஈடுபடுறது, இப்படிப்பட்ட தாமசமான விஷயங்களில், அர்த்தம்னு இங்கே விஷயம், தாமசமான விஷயங்களில் வைராக்கியம் ஜாத்தம்.
ஸோ அந்த சத்துவகுணம் மேலோங்கி வரும்போது இந்த தாமச குணம் அப்படியே அடிபட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் அதிலிருந்து வைராக்கிய புத்தி ஏற்படும். இது என்ன, இதனால என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதுதான் தத்பலம். அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறோட பலன் அதுதான் நாரதா, தெரிஞ்சுக்கோ. பிரசஹ்ய தத் ரஜக தமசி உபே, அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் ரெண்டையும், உபேன ரெண்டையும், அந்த ரெண்டையுமே பிரசஹ்ய, பிரசகினது அடக்கி, ரஜோகுணம் மேலோங்கி வராமல் தமோகுணம் மேலோங்கி வராமல் சத்துவகுணம் அவற்றை அபிபவதி, அபிபவத்தின்னு அவமானப்படுத்திவிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரஜோகுணம் தமோகுணம் அவமானப்படுத்தப்படுகிறதுன்னு என்னது? இவன் விளையாட்டில் போக மாட்டான், ஈடுபட மாட்டான், அந்த வேண்டாத வேலையெல்லாம் ஈடுபட மாட்டான். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறதுனால அது மற்ற ரெண்டையும் அடக்கி விட்டுரும். பிரசகியான பலாத்காரமாக அது அடக்கிவிடும். தமசி உபே, அந்த எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே எல்லாம் தப்பு வந்திருக்க மாதிரி இருக்கும் உங்கள் புக்கில் இல்லையா? தமசி உபே, ஆமாம். ரஜஹ சமுத்கடம் ஜாதம் பிரவருத்தம் லோபயோகதஹ தத்ததா அபிபவதி ஏவ தமஹ சத்வே ததா உபே தமஹ ததா உத்கடம் பூத்வா பிரவருத்தம் மோகயோகதஹ. அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகே. தத்சத்வ ரஜசி ச உபே சங்கம்ய அபிபவதி அபி விஸ்தரம் கதயாமி அத்ய யதா அபிபவதி இதி வை. ஸோ ஆக்சுவலாக 2+3 அப்படி படிச்சுக்கலாம். ரஜக சமுத்கடம் ஜாத்தம் லோபயோகத்தக பிரவருத்தம், அதாவது லோபகுணம் இருக்குது, இதை கிடைக்கணும் அது கிடைக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசை இருக்கிறதுனால அது பிரவருத்தி ஆகக்கூடியது என்னது? ரஜோகுணம். ஸோ அந்த ஆசை பெருகும்போது அது சமுத்கடமாகிடும். எனக்கு அது பார்க்கணும் இது பார்க்கணும் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை வரும்போது ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும். உத்கட்டம் ஜாத்தம், அப்போ ரஜோகுணம் மேலோங்கி வந்துடும். அப்போது ததா அபிபவதி ஏவ, அப்போ அந்த ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது அது சத்துவகுணத்தையும் அடக்கும், தமோ குணத்தையும் அடக்கிடும். ததா உபே, அந்த தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் அடக்கி இது மேலே போய் நிற்கும், ரஜோகுணமாக மேலே போய் நிற்கும். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, ஸ்டாண்டப் காமெடின்னு என்னுடைய ப்ராக்டிக்கல் காமெடி. ஸோ அந்த லோபம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும், மற்ற ரெண்டையும் அமைக்கிவிடும் அது. அதே மாதிரி மோக யோகத்தக பிரவருத்தம் தமக, இந்த மோகங்கிறது என்னது? எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம் வரக்கூடியது மோகங்கிறது. அப்புறம் அது கிடைக்கலையானா, ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அது கிடைக்கலையானா ஒரு சோகம் வருது, அதுக்கும் பேர் மோகம். அது வேண்டான்னு விட்டு தள்ளுற சுபம் இருக்க மாட்டேங்கிறது, அதெல்லாம் மோகத்தில் அடிப்படை. அதோட அப்புறம் தூக்கம் வந்துடும். எதுவுமே ஒரு ஈடுபாடு இருக்காதே, ஒரு கிரியை பண்ணணும் காரியம் பண்ணுங்கிற ஆசையே இருக்காது. மோகம் ஏற்படுறச்சோ, ஒரு மயக்கம் ஏற்படுறச்சோ வேலை செய்ய முடியாது, தூக்கம் தான் வரும். ஸோ இப்படி மோக யோகத்தக பிரவருத்தம் தமக, அதனால் தமோகுணம் மேலே உத்கட்டம் ததா உத்கட்டம் அது மேலோங்கி நிற்கிறது. அது மேலோங்கி நிற்கும்பொழுது பூத்வா அது ஏற்பட்டு அந்த தாமச குணமானது சத்வரஜசீச்ச உபே, சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கிவிடும். இது மேலே போய் நிற்கும். இது சங்கம்ய அபிபவதி அபி, இது மேலோங்கி நின்று அதை ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு அபிபவதி அவமானப்படுத்தும்னு இது கீழாக்கி விடும். இப்போ எப்படி யதா அபிபவதி, இது எப்படி ஏதோ அவமானப்படுத்துறதுன்னு சந்தேகப்படாத, அதையும் சொல்கிறேங்கிறாருங்க. யதா அபிபவதி, எப்படி இது அவமானப்படுத்தும் மற்ற 2 குணங்களை இது எப்படி அவமானப்படுத்துங்கிறதையும் விஸ்தரம் கதையாமி அத்யா, உனக்கு நான் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன், கேட்டுக்கோ சொல்கிறேன். यदा सत्त्वं प्रवृत्तं वै मतिः धर्मे स्थिता तदा न चिन्तयति बाह्यार्थं रजः तमः समुद्भवं
கரெக்டு. ஸோ யதா சத்துவம் பிரவருத்தம், சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிற சமயத்தில் மதிகி தர்மே ஸ்திதா ததா, ஸோ தர்மத்தில் நிற்கும். அந்த சமயத்தில் வேண்டாத வேலையெல்லாம் மனசு யோசிக்காது, கைகளும் அந்த காரியத்தெல்லாம் பண்ணாது. ஸோ தர்மத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்தியாகப்பட்டது தர்ம காரியத்தில் ஈடுபடும் அந்த சமயத்தில். ஸோ ரஜக தமக உத்பவம், ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் ஏற்படுகின்ற உத்பவம், அப்படி ஏற்படக்கூடிய பாக்கிய அர்த்தம் வெளி விஷயங்களை ந சிந்தையதி, மனசு சிந்திக்காது. ஸோ அந்த டைமில் நல்ல காரியம் பண்ணலாமா, எங்கே பஜனை நடக்கிறது அங்கே போகலாமா தோணும். அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் யாரையும் கெஸ்ட் வந்தால் கூட அதை ரசிக்க மாட்டோம் நம்ம அந்த சமயத்தில். ஏன்னா நமக்கு இவாளெல்லாம் என்டர்டெயின் பண்ணுற புத்தி கூட அப்போ அந்த சமயத்தில் இருக்காது. அதே சமயம் ஒரு சினிமா கூப்பிட்டா கூட போகணும்னு தோணாது. ஸோ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்போது தர்மத்தில் மட்டும்தான் அந்த புத்தி ஈடுபடும். गृह्णाति च अर्थं सत्त्वसम् उद्भूतं गृह्णाति च न च अन्यथा अनायासकृतं च अर्थं धर्मं यज्ञं च वाञ्छति. சத்வம் சம் உத்பூதம் அர்த்தம், அதாவது சத்வம் சமுத்பூதம்னு நன்றாக ஏற்படக்கூடிய சத்துவகுணம் அர்த்தம் கிருண்ணாதி ச ந ச அந்யதா, அதாவது அர்த்தம்னு புருஷார்த்தம். ஸோ சத்துவம் நல்ல மேலோங்கி இருக்கும்போது நமக்கு எது புருஷார்த்தமோ எது நமக்கு நன்மையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். ஸோ புருஷார்த்தத்துக்கு தேவையான காரியங்களில் தான் ஈடுபடும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களில் தான் மனசாக செல்லும். ந ச அந்யதா, வேறு விஷயங்களில் மனம் ஈடுபடவே படாது. அனாயாச கிருதம் ச அர்த்தம், அதாவது கஷ்டப்படாமல் ஒரு பொருள் கிடைக்கிறதோ ஒரு காரியம் நடக்கிறதோ அந்த மாதிரி தான் சத்துவகுணம் ஈடுபடுவான். கஷ்டப்பட்டு காரியம் செய்கிறதுலாம் ரஜோகுணம் தான். கஷ்டப்பட்டாவது அந்த காரியத்தை செய்து அதோட பலனை எதிர்பார்க்கறதுங்கிறது ரஜோகுணத்தோட அடிப்படையில் ஏற்பட்டது. சத்துவகுணம் அப்படி இல்லை. ஈஸியாக ஏதாவது ஈஸியாக அந்த தர்மத்தை கடைபிடிச்சி என்ன பொருள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஈடுபடக்கூடியது. அனாயாச கிருதம், ஆயாசம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அர்த்தம் தர்மம், அதோட பொருளையோ அல்லது அது தர்ம காரியமோ யஜ்ஞம் ச வாஞ்சதி, அந்த மாதிரி உள்ள யாகத்தை தான் விரும்பும். யாகம்னா கஷ்டப்பட்டு பொருளீட்டி பண்ணக்கூடிய யஜ்ஞத்தெல்லாம் கூட அது விரும்பாது. ஈஸியான யஜ்ஞம் என்னது, ஜபோ யஜ்ஞம் தான் ரொம்ப ஈஸி. ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம், அது ஜபோ யஜ்ஞம். அப்போ சத்துவகுணம் மேலே இருக்கும்போது பகவானை நோக்கி நாம சங்கீர்த்தனை பண்ணால் போகிறோம், அப்படி தான் தோணுமே தவிர கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய யஜ்ஞத்தை எல்லாம் ந வாஞ்சதி, பிடிக்காது. ஸோ இது ஈஸியான யஜ்ஞத்தை வாஞ்சத்தின்னு சொல்கிறேன். सात्विकेषु इव भोगेषु कामं वै कुरुते तदा राजसेषु न मोक्षार्थं तामसेषु पुनः कुतः. ஏவ இவன்னு பிரிக்காம ஏவ இல்லை சாரி ஷு ஏவ இவன் பிரிச்சோம் இல்லையா, ஏவ. ஸோ சாத்விகேஷு ஏவ போகேஷு, அதாவது சாத்விகமான போகத்தில் தான் ஈடுபடும். போகங்களை அனுபவிக்கிறதுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு இது இருக்குது, சாஸ்திரமே அனுபவிக்கக்கூடிய போகங்கள்லாம் ஈடுபடலாம் கிரகஸ்தன். ஸோ அந்த மாதிரி சாத்விகமான போகங்களில் தான் அந்த மனசாக ஈடுபடும். காமம் மோக்ஷார்த்தம் வை குருத்தே ததா, மோட்சார்த்தம் அதாவது மோட்ச காரியம் கிடைக்குமா நமக்கு, இதனால் நமக்கு நல்ல அந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை ஏற்படுமா, அப்படிப்பட்ட காரியம் அப்படிப்பட்ட போகங்களில் தான் இந்த மனசு ஈடுபடும். சாத்விக குணம் மேலோங்கும் பொழுது வை குருத்தே ததா. ஸோ மோட்சார்த்தமான காரியங்களை மட்டுமே அந்த மனசாகப்பட்டது செய்யும், இந்திரியங்களாகப்பட்டது அதில் ஈடுபடும், குருத்தே செய்யும். ராஜசேஷு ந, ஸோ ராஜச காரியங்களில் இந்த மாதிரி ஒரு மோட்சார்த்தமான காரியங்கள்லாம் ஒன்று இருக்காது. அந்த டைமில் என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விரும்பித்தான் அந்த ராஜச புத்தியவாதி ஈடுபடும். அப்படி சொல்லும்போது தாமசேஷு புனக்குதக, தாமச குணமாகப்பட்டது மோட்சார்த்த காரியங்களில் ஈடுபடுன்னு சொல்லணுமா என்ன, நிச்சயமாக நடக்காது. ஸோ தாமசம் இருக்கும்போது மோட்சார்த்தகமான காரியங்களில் மனசு ஈடுபடவே படாது.
भवति निर्मलम् ஸோ ஏவம் ஜித்வா ரஜக, அதாவது ரஜஸை ஜெயிக்கணும். ஜித்வான்னா ஜெயிக்கணும், ரஜோகுணத்தை ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி பூர்வம்னா அதுக்கு முன்னாடியே தமசக, ஸோ தமசை முதல்ல ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்கக்கூடியது தமோ குணத்தை தான் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் ரஜோகுணத்தை ஜெயிக்கணும். ஸோ ததஷ்ச பூர்வம், ரஜோகுணத்தை ஜெயிப்பதற்கு முன்னாடியே தமசக ஜெயக, தமச குணத்தோடு ஜெயத்தை முதல்ல அடையணும். சத்துவம் ச கேவலம் புத்திர, அப்போ தான் சத்துவகுணம் மட்டும் நிற்குங்க. கீழே புத்திர ததா பவதி நிர்மலம், அப்போ மனசு சுத்தமாகும். சத்துவகுணத்தோடு கூடிய மனசு அந்த சமயத்தில் ரஜோகுணம் தமோ குணத்தை விட்டு விட்டு நிர்மலமான சுத்தமான ஹிருதயமாக ஆகும். ஸோ ஒரு சமயம் ரஜோகுணம் மேலோங்கி இருக்குது. அந்த சமயத்தில் ரஜோ பிரவருத்தம்பை, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது, அது விருத்தியாக இருக்கும் பொழுது சனாதனான் தர்மான் தெக்துவா, அந்த சமயத்தில் சனாதனமாக இருக்கக்கூடிய தர்மங்கள், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தர்மங்களை தெக்துவா, அதை விட்டுடுவது, அதை செய்யாமல் அந்நியதா கொடுத்தே தர்மான், வேறு தர்மங்களில் ஈடுபடும். அதாவது இந்த லோகத்துக்கு உனக்கு குழந்தை பிறக்கணுமா, அதுக்கு உள்ள காரியங்கள், அந்த மாதிரி உள்ள தர்மங்களில் ஈடுபடும். அதுவும் மோட்சத்துக்கு இல்லாத காரியமானா கூட சாஸ்திரம் அனுமதிக்கப்பட்ட தர்மம் தான். இந்த ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது அந்நியதா கொடுத்தே வேறு காரியங்கள் ஈடுபடுவன், அதை சனாதனமாக மோட்சம் கிடைக்கக்கூடிய தர்ம காரியங்கள் ஈடுபட மாட்டான். அந்நியதா தர்மான் குருத்தே, அதில் ராஜசீம் ஸ்ரத்தாம் பிராபியத்து, ஏன்னா அதில் ஸ்ரத்தை ரஜோகுணத்தோடு கூடிய ஸ்ரத்தை, அந்த குணத்தோட அடிப்படையில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவன் பண்ணிட்டு இருப்பான். தாமசாத் அர்த்த சம்ருத்தி, அர்த்தம்னு இங்கே பொருள், பணம், தனம் எல்லாம். ஸோ ரஜோகுணத்தினால் செய்கிறதுனால என்ன ஆகுது, தனம் நல்ல பெருகும், உனக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் கிடைக்கும், சம்ருத்தியாக கிடைக்கும். சம்ருத்தி ததா போகா தூ ராஜசக, ஸோ அது போகமும், அதனால் கிடைக்கக்கூடிய போகமும் போன வாட்டி கிடைச்ச மாதிரி அந்த சத்துகுணத்தோடு உள்ள போகமாக இருக்காது, இது ரஜோகுணத்தோடு கூடிய போகமாக இருக்கும். ஸோ ரஜோ மார்க்கமாக ரஜோகுணமாக இருக்குமே தவிர அந்த போகங்கள் எல்லாம் அடையக்கூடிய போகங்கள். சத்துவம் வினிர்கதம் தேன, அதனால அவனுக்கு சத்துவகுணம் அந்த டைமில் அவனுக்கு வெளிப்படாது, சத்துவகுணம் அவன்றது அந்த சமயத்தில் இருக்காது, வெளியில் விடும். அதே மாதிரி தமசாபி நிகிரக, தமோ குணமும் அவன் அடக்கி விடுவான். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிற சமயத்தில் நிகிரகம்னா அடக்கிறது. ஸோ ரஜோகுணத்தையும் அடக்கிடுவன், சத்துவகுணம் தானே வெளியில் விடும், அது இவன் அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சத்துவகுணம் தானே வெளியில் விடும். ரஜோகுணம் மேலோங்கி போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பவன். यदा तमः विवृद्धं स्यात् उत्कटं सम्बभूवः तदा वेदेन विश्वासः धर्मशास्त्रे तथैव च. எப்போ தமக உத்கட்டம் சியாத்து, உத்கட்டம்னா மேலோங்கி நிற்கிறது. ஸோ விவருத்தம் வளர்ந்த தமசு, தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி சம்பபூவக ஏற்பட்டது என்றால் ததா அப்பொழுது வேதேன விஸ்வாசக, எப்போ வேதம் சொல்ல காரியத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுப்பேன், விவாதம் பண்ணிட்டுப்பேன்னு சொல்லிருக்கு. தமச குணம் உடையவன் எப்போதும் ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட்டுருப்பேன். ஸோ அதனால் வேதத்தில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, எப்போ பார்த்தாலும் பூர்வபட்சம் வரை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பான். தர்மசாஸ்திரே ததைவச்சா, தர்மசாஸ்திரம் வேதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தர்மசாஸ்திரங்கள். ஸோ தர்மசாஸ்திரத்துலேயும் நம்பிக்கை கிடையாது, அதையும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன், அதில் விஸ்வாசம் கிடையாது அவனுக்கு.
करोति च धन अत्ययं रोगं सर्वत्र कुरुते न शान्तिम् अधिगच्छति. ஸோ தாமசியும் ஸ்ரத்தாம், இதுக்கு பேர் தாமசி ஸ்ரத்தைன்னு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையில் அடைஞ்சு வீணான ஆர்குமெண்ட் எல்லாம் என்ட்ராகி பிராப்பிய கரோத்திச்ச தன அத்தியம், தன்னுடைய தனத்தை வந்து தர்மகாரியத்தில் ஈடுபடுத்த மாட்டான். விவகாரம் பண்ணுவன், துருபயோகம் பண்ணுவன் அந்த பணத்தை வச்சுண்டு. அத்தியம்னா மீறது, தனத்தோடு ஒரே பிரயோஜனம் என்னது, தர்மகாரியத்தில் ஈடுபடுத்துறது, அதான் தனத்தோடு பிரயோஜனம். ஆனால் அந்த பிரயோஜனத்தை பண்ண மாட்டான், துரத்தியம் பண்ணி வீணாக வேஸ்டாக துருபயோகம் பண்ணி செலவழிப்பன். துரோகம் சர்வத்திர குருத்தே. ஸோ இதெல்லாம் தாமசோ குணத்தோட அடிப்படைன்னு ஏற்கனவே பார்த்தோம். நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு துரோக புத்தி ஏற்படும் அவனுக்கு. ந சாந்தி மதிகச்சது. அப்போ மன அமைதி எங்கே இருக்கும்? எல்லாருக்கிட்டே மனசு கருப்பாகி மனசில் துக்கம் வந்தாலே நம்ம வந்து நம்மளாவே இருக்க மாட்டோம். ஸோ அதனால சாந்தி ந அதிகச்சதி, அவனுக்கு மனதில் அமைதியே ஏற்படாது. சத்துவம் ஜித்வா, இது என்ன பண்ணுவோம், இந்த தமோ குணம் வந்து மேலே நிற்கும் போது என்ன ஆகிடுது, சத்துவத்தெல்லாம் அடித்து ஒடுக்கி விடுவது. சத்துவகுணமே மேலோங்கி விடாமல் இந்த தமசு தூக்கமும் நித்திரையும் மோகமும் மயக்கம் அப்படி ஆழ்ந்து இருக்கிறனால அவனோட சத்துவகுணம்லாம் எங்கேயோ காணாமல் போயிடும். சத்துவத்தை ஜெயித்து அதை கூட ரஜச்சைவ ரஜோகுணத்தையும் ஜெயித்து எது இந்த தாமச குணமானது. குரோதனக துர்மதிகி ஷட்டக, ஆக்சுவலாக குரோதம் வந்து ரஜோகுணத்தோடு ஒரு அடிப்படையில் வரக்கூடியதுன்னு சொல்கிறோம், ஜென்ரலாக அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் தாமச குணம் இருக்கும்போதும் இந்த விவாதத்தில் ஏற்படும் போது கோபமெல்லாம் வருமே, தானே வருமே. ஸோ குரோதனக, ஸோ இந்த தமோ குணமானது கோபத்தை ஏற்படுத்தி துர்மதி கெட்ட புத்தியை கொடுத்து ஷட்டக ஒரு பிடிவாதம், நான் சொல்கிறதா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணத்தை ஏற்படுத்தி காமச்சாரேண வர்த்ததே பாவேஷு. பாவேஷுன்னு விதத்தேஷு பாவேஷுன்றார். விரிவான உலக வஸ்துக்கள் நிறைய இருக்குது. பாவன வஸ்துன்னு ஒரு அர்த்தம், ஒரு பொருள் இருக்குது. வஸ்துனாலே பொருள். ஸோ உலகத்தில் விரிவானத பொருட்களில் எல்லாம் காமச்சாரேன வர்த்ததே. காமச்சாரம்னா விருப்பம், எல்லாம் பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, இப்படியே அது வர்த்திக்கும் பிரவர்த்திக்கும். இந்த தாமச குணமானது அவனை ஒரு மனிதனை அவ்வாறு ஈடுபடுத்தும். रजः च एकं तमः तथा सः एव आश्रित्य वर्तन्ते गुणामिथुनधर्मिणः. ஸோ தனியாக சத்துவம் இருக்காது. ஏக்கம் சத்துவம் ந பவதி, ஒரே சத்துவம் மட்டுமே இருக்காது. அதே மாதிரி ரஜோகுணமும் ஒரே மாதிரி தனியாக அது மட்டும் நிற்காது. அதே போல தான் தமக ததா, தமோ குணமும் அப்படித்தான். சகையேவ ஆசிரித்திய, ஒன்றுக்கொன்று ஆசிரியம் பண்ணிக்கொண்டு ஒன்றுக்கொன்று சார்ந்து வர்த்தந்தே குணாக, அந்த குணங்கள் எல்லாம் வர்த்தமானம் பண்ணும் நடக்கும். மிதுன தர்மினக, ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடிய தர்மத்தோடு தான் இருக்குமே தவிர தனியாக ஒன்று மட்டும் நிலை பெற்று அப்படி நிற்காது. रजः विना न सत्वं स्यात्, रजः सत्वं विना क्वचित्, तमः विना न च एव एते वर्तन्ते पुरुषर्षभ. புருஷர்ஷபா, புருஷ காளையன்னு கூப்பிடுறார் நாரதா. ரஜோ வினா ந சத்துவம். ஸோ ரஜோகுணம் இல்லாமல் தனியாக சத்துவம் என்பது கிடையாது, சியாத் கிடையாது. ரஜக சத்துவம் வினா கொச்சித், அதே மாதிரி ரஜோகுணம் வந்து சத்துவகுணம் இல்லாமல் தனியாக நிற்காது. தமோ வினானச்ச ஏவ ஏத்தே, இந்த ரெண்டுமே தமோ குணம் இல்லாமல் இருக்காது, தனியாக நிற்காது. ஸோ இது ஒன்று சார்ந்துன்னு இருக்கும், இது ரெண்டுமே தமோ குணத்தையும் சார்ந்து தான் இருக்கும். வர்த்தந்தே புருஷர்ஷபக, இவ்வாறு தான் வர்த்தமானம் பண்ணும் ஒருத்த மனிதர் இடத்துல எங்கே பார்த்தாலுமே இந்த குணங்கள் ஒன்று சார்ந்து தான் இருக்கும். रजः विना न सत्वं
Sorry, ma'am. तमः ताभ्यां विहीनं तु केवलं न कदाचन सर्वे मिथुनधर्माणः गुणाः कार्यान्तरेषु वै. ஸோ தமக தாபியாம் விஹீனம், இந்த ரெண்டு ரஜோகுணமும் சத்துவகுணமும் இல்லாமல், தாபியாம்னு ரெண்டு, எது ரஜோகுணமும் சத்துவகுணம் இல்லாமல் தமக தமோகுணமாகப்பட்டது அது இல்லாமல், கேவலம் ந கதாச்சார தனியாக நிற்காது, தமோகுணம் மட்டும் தனியாக ஒருபொழுது நிற்காது. சர்வே மிதுன தர்மானக, ஆகவே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும், எல்லாமே கூடி இருக்கக்கூடிய தர்மத்தை உடையது தான் இந்த குணங்கள் எல்லாமே. காரிய அந்தரேஷுவை, காரியம் பண்ணுறோச்சே, காரியம் பண்ணுறோம் ஒரு காரியத்தை, அப்படி அந்த காரியம் நல்ல காரியத்தில் ஈடுபடுறோமா, நல்ல ஸ்ரத்தையோடு ஈடுபடுறோமான்னு பொறுத்து அது சத்துவ குண அடிப்படையில் இருக்கான்னு ஆரம்பிப்போம். ஆனால் காரியம் பிரவர்த்திக்கும் போது, செய்யும்போது கிரியைங்கிற அந்த ரஜோகுணம் வந்துடுது. அந்த காரியத்தை பிரவர்த்திக்கும் போது கிரியாங்கிற சக்தி அந்த ரஜோகுணம் வந்துடுது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஆயாசம் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே தமோ குணம் வருது. அப்படி 3 குணத்தோடு சேர்ந்து தான் அந்த காரியமே நடக்கிறது. ஸோ இப்படி காரிய அந்தரேஷு, ஒவ்வொரு காரியத்தை எடுத்தாலுமே அந்த 3 குணங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அந்யோன்ய சம்சிதாக, ஒன்று ஆசிரியமாக இருக்கும், ஒன்று சார்ந்து இருக்குங்கிறது மட்டும் இல்லை. சர்வே திஷ்டந்தி வியோஜிதாக ந திஷ்டந்தி, பிரிந்து ஒரு குணம் தனியாக இருக்கவே இருக்காது, எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு குணம் இன்னொரு குணத்தை பிறப்பிக்கவும் செய்யும். ஸோ அந்யோன்ய ஜனக்காக செய்வ, ஜனகர்னது பிறப்பிக்கக்கூடியது, ஸோ பிறவி கொடுக்கக்கூடியது. ஸோ ஜனகான்னு சொன்னால் அப்பான்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, பிறவி கொடுக்கக்கூடியவர் ஜனகா அப்பா. அதை மாதிரி இது ஒரு குணமாகப்பட்டது இன்னொரு குணத்தை பிரசவிக்கும். பிரசவ தர்மினக, உற்பத்தி செய்யக்கூடிய தர்மத்தை உடையவை. ஸோ சத்துவகுணமானது ரஜோகுணத்தை உண்டாக்கவும் செய்யும், அதே மாதிரி ரஜோகுணம் தமோகுணத்தை உண்டாக்கவும் செய்யும். இப்படி எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தர்மத்தோடு கூட இருப்பவை. तमसी जनयति उत कदाचित्तु रजः सत्त्व तमसी जनयति अपि. கதாச்சித்து ரஜக சத்துவ தமசி ஜனயதி அபி, அப்படி அந்த குரூப்பை பிரிக்காமல் படிச்சுடலாம். கதாச்சித்து ரஜக சத்துவ தமசி ஜனயதி அபி. ஸோ சத்துவம் கதாச்சித் சத்துவகுணமாகப்பட்டது என்ன ஆயிடும், ரஜோகுணையும் தமோகுணத்தையும் ஜனயத்தை உண்டாக்கும். ஸோ சத்துவகுணமே மற்ற 2 குணங்களையும் ஏற்படுத்தும், உண்டாக்கும். இதுக்கு பின்னாடிலாம் நிறைய எக்ஸாம்பிள் வருது. இது இப்போ மேலோட்டமாக சொல்லியிருக்காரு தவிர இன்னும் இருக்குது, குணத்தை விடுறதில்லை, இன்னும் சாப்டராக வருது இது. ஸோ கதாச்சித்து ரஜக தமசி, இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் உண்டாக்கும், பிறப்பிக்கும் சத்துவகுணம். அதே மாதிரி சில சமயம் கதாச்சித்து, சில சமயம் ரஜோகுணமானது சத்துவ தமசி ஜனயத்தி அப்படி சத்துவத்தையும் தமோ குணத்தையும் ஏற்படுத்தும், மற்ற 2 குணங்களையும் இன்னொரு குணம் 3வது குணமானது உண்டாக்கும். राधे कृष्ण मैम. कदाचित्तु तमः सत्त्व रजसी जनयति उभे जनयन्ति एवं अन्योन्यं मृत्पिण्डश्च घटं यथा. கதாச்சித்து தமக, சில சமயம் இதே மாதிரி தமோ குணமானது சத்துவரஜசி சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் உண்டாக்கும், பிறப்பிக்கும். ஏவம் அந்யோன்யம் ஜனயந்தி, இப்படி ஒன்று இன்னொன்று அப்படி மற்ற 2ஐயும் அப்படி ஜனயந்தி பிறப்பிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. மிருத்பிண்டஷ்ட கடம் யதா, ஒரு களிமண் உருண்டையிலிருந்து ஒரு குடம் ஏற்படுவது போல. ஸோ வெறும் களிமண் உருண்டைன்னு பார்த்தா தமோ குணம் மாதிரி அது உட்காண்டிருக்கோங்க, எதா பிரயோஜனம் உண்டா, காரியம் உண்டாத. ஸோ தமோ குணம்.
அதை ஒரு கிரியை பண்ணி அதை சக்கரத்தில் வச்சு ஒரு குயவன் வந்து அதை இப்படியே எல்லாம் காரியம் பண்ணுறோச்சே அது கடைசியில் குடம் என்று ஒரு நல்ல காரியத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பலனான சத்துவகுணத்தோடு கூடிய குடமாக வந்துருந்தது. ஸோ இப்படி சத்துவம் ரஜோ தமம் அதை தான் அங்கே சொல்கிறாருங்க. மிருத்பிண்டஷ்ட கடம் யதா, மிருத்து பிண்டத்திலிருந்து ஒரு குடம் உருவாவது போல. ते गुणाः कामान् बोधयन्ति परस्परं देवदत्त विष्णुमित्र यज्ञदत्तादयः यथा. ஸோ புத்திஸ்தாகா தே குணாகா, நம்ம புத்தியில் இருக்குது. இந்த குணங்கள் எல்லாமே எங்கே போய் உட்காந்துருக்கு? நம்ம புத்தியில் இருக்குது, மனசில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ புத்தியில் இருந்து கொண்டு காமான் போதயந்தி, ஸோ நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் உண்டாக்குறது. இது எப்படி உண்டாக்கலாம்? அந்த மிருத்து பிண்டத்தை பார்த்த உடனே ஒரு பானை உண்டாக்கலாமா? தோன்றதா இல்லையா? ஸோ இந்த குணங்கள் தானே ஆட்டி வைக்கிறது. குணா குணேஷு வர்த்தந்தேன்றார் கீதையில். ஸோ குணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் அந்த குணங்களே அதாவது காரியம் பண்ணிக்கிறது. பிரகிருதி தான் காரியம் பண்ணுறது. உலகத்தில் எது பண்ணுறது காரியம் பண்ணுறதுன்னு பிரகிருதி தான் பண்ணுறதுன்றாருங்க. கீதையில் சொன்னால் ரொம்ப டீப்பாக. ஆக்சுவலாக கீதை படிக்கிறது இது எல்லாமே படித்தப்பறம் தான் கீதை படிக்கணுங்கிறா. அப்போ தான் அந்த கீதை கொஞ்சமாக புரியுன்றா. அது அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ அது மாதிரி காமான் போதயந்தி, நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் எழுப்புறது. போதயந்தின்னு போதனம் பண்ணுறதுன்னு எழுப்புறது. ஸோ நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் புத்தியில் இருந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு புத்தியில் சொல்கிறது. அதெல்லாம் பரஸ்பரம். யார்? எக்ஸ் ஒய் இசட் தான் இங்கே. தேவதத்தன், விஷ்ணுமித்திரன், யஜ்ஞதத்தன், இதெல்லாம் எக்ஸ் நம்பர் எக்ஸ், சம் எக்ஸு சம் ஒய் சம் இசட், யாரோ ஒருத்தன். ஆதயகா யதா, இவா 3 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அட்ரஸே இல்லை, ஒரே இடத்துல வந்து வேலை பண்ணுறாளா இல்லையா? ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 3 பேர் வந்து வேலை பண்ணினான்னா 3 பேர் ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சவனாக இருக்குன்னு அவசியமே இல்லை. சம் எக்ஸு சம் ஒய் சம் இசட் அவள் வந்து வேலை பண்ணுற மாதிரி இந்த 3 குணம் ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாதது, ஒன்று விரோத பாவத்தோடு இருந்தாலும் 3 சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுறது. ஸ்திரீயும் புருஷன் ஒரு ஆணும் பெண்ணும் மைதுன்யம் பண்ணி அவளோடு ஒருத்தருக்கொத்தர் சேர்ந்தால் என்ன ஆகுது? அடுத்த ஜென்ரேஷன் வரும் இல்லையா? பிறவி ஏற்படும், ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ மிதுனவும் பரஸ்பரம் ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்கிறார்கள், பரஸ்பரம் சேர்ந்து வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி குணங்களும் சம் ஆயாந்தி யுக்மபாவம். யுக்மபாவம்னு சேருதல். யுக்மம்னாலே இருமைன்னு அர்த்தம். யுக்மம்னா 2. ஸோ அப்படி முதல்ல 2 தான் சேரும். முதல்ல 3 சேர்ந்து ஒன்றா பண்ணாது. ஒரு ரஜோகுணம் வந்து தமோ குணத்தோடு ஃபஸ்ட்டு சேரும், அதுக்கப்புறம் தான் சத்துவ குணத்தை கூட சேர்த்துக்கும். அது மாதிரி ஒரு குணம் முதல்ல இன்னொரு குணத்தோடு முதல்ல சேரும், அப்புறம் இது 2மா சேர்ந்து 3வது குணத்தை சேர்த்துக்கும். அப்படி 2 2 அப்படி யுக்மபாவம் சம் ஆயாந்தி பரஸ்பரம், தங்களுக்குள் 2 சேர்ந்து அது அந்த என்ன காரியம் பண்ணணுமோ அதை ஆற்றும். सत्त्वस्य मिथुने रजः उभेते सत्त्वरजसि तमसः मिथुने विदुः. அதான் முதல்ல எப்படின்னா ரஜஸ் வந்து சத்துவகுணத்தோடு சேரும். முதல்ல ரஜோகுணம் சத்துவகுணத்தோடு மைதுன்யம் படி ஏற்படும்னா ஜாயின் ஆகும், 2 சேரும். அதே மாதிரி சத்துவகுணமும் ரஜோகுணத்தோடு தான் முதல்ல சேரும். நேர டேரெக்டாக சத்துவகுணம் தமஸ் குணத்தில் ஃபஸ்ட்டு போய் சேராது, ரஜோகுணத்தோடு சேரும். அப்புறம் இது 2 சேர்ந்தாச்சா, இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கு தமஸ் அதை கூட சேர்த்துக்கும் வான்ட்டு. ஸோ தமசக மிதுனே உபேத்தே, அந்த 2மா சேர்ந்துண்டு சத்துவரஜசி, சத்துவம் ரஜஸ் 2 குணமும் சேர்ந்ததுக்கப்புறம் தமோ குணத்தோடு மைத்துனியம் ஏற்படும், 2 சேரும், நம்ம மிதுனம் ஏற்படும். உபேத்தே அந்த 2 அப்படி தான் சேருமே தவிர இவ்வாறு தான் புரிஞ்சுக்கணும். சைமல்டேனியஸாக 3 குணம் ஒன்றோடு ஒன்று சேராதுன்னு சொல்கிறேன். इति एतत् कथितं पित्रा गुणरूप
अनुत्तमं श्रुत्वापि एतत् स एव अहं ततः अपृच्छं पितामहम्. இப்போ நாரதர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாருன்னா வியாசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இப்போ நாரதர் வியாசர்கிட்ட பேசுகிறார். இப்போ பிரம்மா வந்து நாரதர்கிட்ட பேசுகிறாருன்னா அதை சொல்லிட்டு இருக்கார் இந்த வியாசர்கிட்ட நாரதர். எங்கள் அப்பாட்ட நான் போய் இதெல்லாம் கேட்டேன், அவர் சொன்னதை சொல்கிறேன்னு உனக்குன்ட்டு. ஸோ பித்ரா இது ஏதத் கதிதம், எங்கள் அப்பா பிரம்மா என்கிட்ட இதெல்லாம் சொன்னார்ப்பா. குணரூபம், குணத்தை பற்றின ரூபம், அனுத்தமம், அப்படி உத்தமமான குணங்கள், மேலான குணங்கள், இவைகளை பற்றி எங்கள் அப்பா எனக்கு அந்த ரூபத்தை சொன்னால், இருந்தாலும் அதை கேட்டுட்டும் சுத்வாபி, அதை கேட்டப்புறமும் ஏதத் சக ஏவாயம், அதை விடலை, அவரை பார்த்து நான் இதையே தான் கேட்டேன். ததோ அப்ருச்சம் பிதாமகம், எங்கள் அப்பாவை பிரம்மாவை பார்த்து திருப்பி இந்த குணங்களை பற்றியே நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு வியாசர் நாரதர் சொல்கிறேன். इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे गुणानां रूपसंस्थानादिवर्णनं नाम अष्टमोऽध्यायः. सर्वं जगदार्पणमस्तु. பித்ரான்னு சொல்லுங்கள். பித்ரா இல்லை பித்ரா.